ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओमाज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्मति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारो श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थितकर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रिय अस्तु नः तप्त काञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि। हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भूतैर्महद्भिर्यैमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 குணங்களில் பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரும் கோஷ்டவத்தில் ராதாகுண்டம் கிரிவரமஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபாத் கி ஜாய். ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கி ஜாய். இன்று ராமநவமி ஆகையினால நம்ம ராமாயணத்துல சில பக்தர்கள், எல்லா பக்தர்களையும் பேச முடியாது. இப்ப நமக்கு இருக்கிற நேரம் குறைஞ்ச நேரம். எல்லா பக்தர்களையும் பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ராமாயணமும் பேசி முடிக்க நாள் ஆகும். அதனால பல முறை நம்முடைய வகுப்புல ராமாயணத்தை முழுமையாக நான் சொல்லியிருக்கேன். ஆகையினால ராமாயணத்துல வரக்கூடிய சில பக்தர்கள் பற்றி இன்னைக்கு பேசலாம். பெண் பக்தர்களை பற்றி ஆங்கில வகுப்புல பெண் பக்தர்களை பற்றி ஆங்கில வகுப்புல பேசிட்டேன் நேத்து. அதனால பக்தர்கள் அதை கேட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கு முக்கியமான சில பக்தர்கள் 4 பேரை எடுத்திருக்கேன். இந்த பக்தர்களையோ பகவானையோ பேசுறதுக்கு முதல்ல எனக்கு தகுதி இல்லை என்பதை உங்களிடம் சபையில நான் அறிவிக்க வேண்டும். ஏன்னா ராமாயணத்தை புரிஞ்சு கொள்றது, பக்தர்களை புரிந்து கொள்வது, பகவானை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் குரு பரம்பரையில ஆச்சாரியர்கள் பக்தர்களை ராமகதையை பேச சொல்றாங்க. இது ஒரு சேவையாக, இது எனக்கு இடப்பட்ட கட்டளையாக மேற்கொண்டு இந்த சிறு முயற்சியை செய்கிறேன். பக்தர்கள் இதுல வர தவறுகளை மன்னிக்க வேண்டும்.
ராமருடைய தியான ஸ்லோகத்தை சொல்லி இந்த ராமாயண வகுப்பை ஆரம்பிக்கலாம். வைதேகி சகிதம் சுதுமதலே ஹைமே மகா மம் தபே மத்தியே புஷ்பக ஆசனே மணிமயே விராசனே சுஸ்திதம் ஆக்ரே வச்சயதி பிரபஞ்சன் சுதே தத்வன் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருத்தம் ராமாப்ஜே ஷியாமலம். ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். அந்த ராமச்சந்திர பகவான் எனக்கு இன்று அவருடைய தூய பக்தர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமாறும் அவரை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். ராமாயணத்துல எல்லாம் நிறைய பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுல முதல்ல அந்த ராமாயணம் வால்மீகி ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த ஒரு வாரம் முழுக்க வால்மீகி ராமாயணம் படித்தேன். அதுல அந்த ராமாயணம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பக்தர் இத தொகுப்பா கொடுத்திருந்தாங்க. அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு லீலையையும் சொல்லி அந்த லீலைக்கு ஒரு அழகான பொருளுரையும் கொடுத்திருந்தாங்க. அது படிக்க ஆரம்பிச்சா என்னால கீழே வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. நான் 1000 பக்கங்கள் இருக்கு. அதனால முக்கியமான சில எசன்ஸ் மட்டும் எடுத்து உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, தசரத மன்னன் தான் முதல்ல நிக்கிறார். தசரத மன்னன் பகவானுடன் வாத்சல்ய ரசத்துல ஈடுபட்டிருக்கிற ஒரு பக்தர். அவர் வாழ்க்கையில முழுக்க முழுக்க எப்படி அவர் ஒரு மிகப்பெரிய ராம பக்தரா இருந்தார். நம்ம தசரத மன்னனை பொதுமக்கள் பார்க்கிற விதம் வேற. ஆனா நாம பக்தர்களான பிறகு அவரை எப்படி பார்க்கணும்ன்றது இந்த இந்த வகுப்புல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் ஒரு தூய பக்தர். அதனாலதான் ராமர் அவருக்கு மகனாக வந்தார். பகவான் யார்கிட்ட குழந்தையா பிறக்கணும்ன்றத அவர் தேர்ந்தெடுக்கிறார். 60,000 ஆண்டுகள் தசரத மன்னனுக்கு குழந்தை கிடையாது. அதனால மிகப்பெரிய தவம் செய்கிறார், மிகப்பெரிய யஜ்யம் செய்கிறார், அஸ்வமேத யஜ்யம் பண்றார். ரிஷசிங்கர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முனிவரை கொண்டு அந்த தவத்தை செய்யறாங்க. அதன் பலனாக அவருக்கு பிரசாதம் கிடைக்கிறது. அந்த பிரசாதத்தை முக்கிய 3 மனைவிகள், தசரத மன்னனுக்கு 350 மனைவிகள்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது. மேலும் கூட இருக்கலாம். முக்கியமாக 350 மனைவிகள். அந்த மனைவிகள்ல 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க: கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. அப்ப அந்த பிரசாதத்தை அவர் எப்படி பங்கு போடுறாருன்னா, கௌசல்யாக்கும் கைகேயிக்கும் சரிசமமா 2 கொடுத்துடுறார். அப்ப அந்த கைகேயும் கௌசல்யாவும் சுமித்ராவுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா சுமித்ராவுக்கு 2 பங்கு கிடைச்சிருது. அதனால சுமித்ராவுக்கு 2 குழந்தைகள். கௌசல்யாவுக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன், சத்ருகனன். இந்த 3 பெண்களும் மிகப்பெரிய தவம் செய்தவர்கள், மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள். சாக்ஷாத் பகவான் தன்னுடைய விரிவங்கங்களோட இந்த சதுர்வியூக அவதாரம்னு சொல்றோம் இல்லையா, வாசுதேவ, சங்கர்ஷ்ண, அனிருத்த, பிரத்யும்னர், இந்த 4வரும் இங்க அவதரித்து இவர்களுக்கு குழந்தைகளாக வந்திருக்காங்க. எப்பொழுதும் லக்ஷ்மணன் ராமரோட இருப்பார். எப்பொழுதும் சத்ருகன் பரதனோட இருப்பான். இப்ப இந்த 2 குழந்தைகளை கொடுத்த சுமித்ரா மிகப்பெரிய பாக்கியசாலி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையை பகவான் சேவைக்கும் ஒரு குழந்தையை பக்தன் சேவைக்கும் விடுறா. நம்ம முக்கியமா பக்தனுக்கும் சேவை பண்ணணும், பகவானுக்கும் சேவை செய்யணும். நான் வெறுமனே பகவானுக்கு சேவை செய்யறேன்ட்டு பக்தர்களை விட முடியாது. ஏன்னா பகவான் எப்பொழுதும் பக்தர்களை விரும்புகிறார். பக்த சேவை தான் முக்கியமான சேவை. அந்த 2த்தையுமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சுமித்ரா கிடைக்குது. இப்ப இங்க தசரத மன்னனுடைய வாத்சல்ய ரசத்தை பத்தி பார்க்கலாம். இந்த பெண்கள்லாம் அழகா குழந்தைகளை வளர்க்குறாங்க.
குருகுலம் செல்கிறார்கள். குருகுலம் சென்று வருகிறார்கள் வீரர்களாக. அப்போ வந்து ஒரு 16 வயது. இந்த நால்வருக்கும் 16 வயது. அப்பொழுது விஸ்வாமுத்திரர் அங்கு வரார். தசரத மன்னன் அவரை நன்கு வரவேற்கிறார். அவருக்கு தேவையான மரியாதை அனைத்தையும் செய்கிறார். ஒரு பெரிய ரிஷி வந்திருக்கிறார், முனிவர் வந்திருக்கிறார். அவரை வணங்குவது ஒரு மன்னனுடைய கடமை. அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிடுறார் தசரத மன்னன். இப்ப வரார். இப்ப தச தசரத மன்னனிடம் விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஒரு வரம் வேண்டும், ஒரு உதவி வேண்டும்னு கேட்கிறார். தசரத மன்னன் எந்த உதவியா இருந்தாலும் மறுக்க முடியாதே. ஆகட்டும் முனிவரே, எது வேணா செய்யறேன்னு சொல்றார். அவர் உடனே சொல்றார், ராமர் லக்ஷ்மணரை என்னோட அனுப்புங்க, காட்டுக்கு அனுப்புங்க. ராட்சசர்கள் ராட்சசிகளுடைய தொல்லை அதிகமா இருக்கு, அதனால உடனடியா என்னோட அனுப்புங்க. அப்போது இதை கேட்ட உடனே இப்பதான் குருகுலத்துல இருந்து வந்தாங்க. ராமரை பச்சிளம் குழந்தையாகவே பார்க்கிறார் தசரதன். அவர் இப்ப குருகுலத்துல முடிச்சு வீரனாகி நிக்கிறாருன்றதெல்லாம் தெரியல. அவருக்கு வாத்சல்ய பாவமே கண்ணை மறைக்குது. அவன் குழந்தை. எவ்வளவு சேனை வேண்டும், நான் வருகிறேன், நான் சேனையோட சேர்த்துட்டு நான் வரேன். தவமாக தவம் இருந்து பெற்றிருக்கிறேன் இந்த குழந்தையை, என்னால பிரிய முடியாது. என்னுடைய உயிரை கேளுங்கள், தருகிறேன். நான் ராமரைக்கு மட்டும் கேட்டுறாதீங்க. ராம லக்ஷ்மணர் சிறுவர்கள் பாலகர்கள் இவங்களை கேட்க வேண்டாம்னு கதறி அழுகிறார். விஸ்வாமுத்திரனுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கும் கோபம் அடிக்கடி வரும். வசிஷ்டர் அங்கு வரார். வசிஷ்டர் குலகுரு. அவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க. இப்ப குரு சொல்றதையும் கேட்டாகணும். இப்ப முனிவருக்கு பேச்சு கேட்கணும், குரு சொல்றதை கேட்கணும். ஆனால் தன் குழந்தையின் மீது அலாதி பிரியம். இது பக்தி, இது பற்று கிடையாது. நாமெல்லாம் குழந்தைகள் மேல வச்சிருக்கிறது பற்று. தசரத மன்னன் தன் குழந்தை மேல வைக்கிறது பக்தி, வாத்சல்ய பக்தி. அப்ப குரு சொல்றத கேட்கணும். அப்புறம் வசிஷ்டர் சொல்றார், கவலைப்படாத, உன் மகனால எல்லாமே முடியும். அவன் வீரமானவன், அவனை குழந்தைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, அவன் வீரமானவன், அனுப்புடி, ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. தசரத மன்னனுக்கு முழு மனது இல்லை, ஆனாலும் அனுப்புறார். இந்த இடம் வந்து, இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அவர் ராமரை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றதுதான். தசரதன் மன்னன் கிட்ட நம்ம பார்க்க போறது ஒரு ராம பக்தி மட்டுமே. ராம பக்தி எவ்வளவு தீவிரமா இருந்ததை நம்ம பார்க்க போறோம். அதனால ராமரை அனுப்புறார் விஸ்வாமுத்திரரோட. இதற்கு முன்னாடி தசரதருடைய வாழ்க்கையில ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதையும் நம்ம இங்க சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா தசரத மன்னன் எவ்வளவு பெரிய தூய ஆத்மா அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்ல. இப்ப நம்ம போக்கஸ் தசரதன் மேல தானே. அதனால இந்த நிகழ்ச்சியும் சொல்லணும். வீரர்களுக்கு ஒரு கட்டளை உண்டு. எங்கே சத்தத்தை பார்த்து ஆயுதம் விடக்கூடாது. எங்கேயாவது ஒரு சத்தம் வருது, அந்த இடத்தை நோக்கி ஆயுதம் விடக்கூடாது. நேர்ல பார்க்கணும். எதிரியையோ ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகத்தையோ நேர்ல கண்ணுல பார்த்து அம்பு எறியணும். ஒரு முறை வேட்டைக்கு போறார் தசரதன். அங்கு வந்து ஒரு யானை, ஏதோ ஒரு மிருகம் தண்ணீர் குடிக்கும் சத்தம் கேக்குது. இங்க இவர் பண்ண மிகப்பெரிய பாவம், அவருடைய வாழ்க்கையில அவர் பண்ண மிகப்பெரிய பாவம் அது. இங்கு கட்டளை இருக்கிறது. சத்திரியர்கள் ஒருபோதும் சத்தத்தை கேட்டு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருந்தும் அங்கு மறந்து போய் ஏதோ ஒரு மிருகம்தான் இங்கு தண்ணீர் குடிக்கிறது என்பதை அவர் தீவிரமா நம்பி அங்க அம்பு எய்துகிறார். ஆனா அங்க ஒரு மனிதனுடைய சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்க்கிறார். அங்க ஸ்ரவணகுமார், ஸ்ரவணன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு இளமையான ஒரு ஒரு மனிதன், இளைஞன். மார்பில் வந்து அம்பு படுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் சத்து போறான், அவ்வளவுதான். அவனை கையில் ஏந்துறார் தசரதன். மன்னிப்பு கேட்கிறார், நான் ஒரு மிருகம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப ஸ்ரவணன் சொல்றான், என்னை அம்பு எடுத்துருங்க, எடுத்துருங்க, நான் சொல்றேன், ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்கன்னு. அப்ப அம்பை பத்திரமா எடுக்கிறார். உயிர் போகத்தான் போகுது.
அப்ப அவன் சொல்றான், என்னுடைய தாய் தந்தையர் தீர்த்த யாத்திரைக்கு போனோன்ட்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து நான் தூக்கி கொண்டு வந்தேன். நீங்க அவங்க தண்ணிக்காக காத்திருக்கிறாங்க. ஆசிரமத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து முனிவர்கள், கண் இல்லாதவர்கள். இருவருமே கண் இல்லாதவர்கள். ஆகினால அவங்கள போய் அவங்க தண்ணி தாகம்னு சொன்னாங்க. அதனால தண்ணி கொண்டார போனேன். நீங்க என்னை கொன்று விட்டீர்கள். தயவுசெய்து அவங்கள காப்பாத்துங்க. மற்றபடி எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உயிரை விடுறான். அப்போ அந்த இடத்துக்கு அவன் சொன்ன இடத்துக்கு அவங்க தாய் தந்தையரிடம் தசரத மன்னன் போறார். அங்க போனா அவங்க வந்து கண்ணு தெரியாது. அதனால சிரவணன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவங்க பேசுறாங்க. தண்ணி கொடுப்பா சீக்கிரமா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றார், தசரதன் சொல்றார், நான் உங்க மகன் இல்ல, உங்க மகனை நான் கொன்னுட்டேன், உண்மையை சொல்றார். தயவுசெய்து தண்ணி குடிங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசுறேன். அப்போ அந்த தாய் தந்தையர், குழந்தை இறந்துட்டான் அப்படின்னு உடனே எங்களுக்கு வாழ்க்கையே இல்லையே, நாங்க எப்படி வாழறது? எங்களுக்கு இருந்த ஆதாரமே அது. நான் ஒரு மன்னன், நான் உங்களை காப்பாத்துறேன், உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு எவ்வளவு சொல்லியும் அவங்களால தாங்க முடியவில்லை. புத்திர சோகம் இருக்கிறதுல மிக மிக கொடுமையான விஷயம் புத்திர சோகம். புத்திரன் போயிட்டான்னா அந்த பெற்றோர்களுக்கு அதை விட மிகப்பெரிய கொடுமை எதுவும் கிடையாது. அவர்களால தாங்க முடியல. அதனால அவங்க வந்து உயிரை விடுறாங்க. உயிரை விடும்போது இதே மாதிரி பிரிவு துயர்ல நீயும் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறாங்க. இப்ப இங்க தசரத மன்னனுக்கு மிகப்பெரிய வருத்தம் இல்லையா, மிகப்பெரிய துன்பம். இப்ப உயிருக்குயிரா நேசிக்கிற ராமரை பிரிய வேண்டி இருக்கலாம் எனி டைம். அந்த தான் சாபம் அவருக்கு. அவர் நாடு திரும்புறார். நாடு திரும்பி தன்னுடைய சத்திரியர்களுக்கு, தன்னுடைய வீரர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். எந்த காரணத்தை கொண்டும் எங்கன்னா இருந்து சத்தம் வந்ததுன்னா அங்க நீங்கள்லாம் ஆயுதத்தை எய்தாதீர்கள், அங்கு அம்பை எய்தாதீர்கள். ஏன்னா எனக்கு நேர்ந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடாது. அதனால இது ஒரு கண்டிப்பான கட்டளையா ஏத்திட்டு எங்கன்னா சத்தம் கேட்டா அங்க நீங்க அம்பு எய்தாதீர்கள்னு சொல்லி கட்டளையே கொடுக்கிறார். இதுல இருந்து தசரதன், நான் வந்து அனுபவிக்கிற இந்த சாபத்தை என்னுடைய பிரஜைகள் அனுபவிக்க கூடாதுன்றதுல தீவிரமா இருந்திருக்கிறார். அது ராமாயணத்துல தசரதனை போற்றி பாடுகிறார்கள் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா பொதுவா நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அடுத்தவங்களும் செய்யட்டும், தண்டனையும் வாங்கட்டும் அப்படின்னு பொதுமக்கள்லாம், சாதாரண மக்கள் நினைப்பாங்க. ஆனா தசரதன் அப்படி நினைக்கல. நான் செஞ்ச தப்ப நீங்க எல்லாம் செய்யக்கூடாது, நான் அனுபவிச்ச துன்பத்தை நீங்க எல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு கட்டளையாக சொல்றாரு. எங்கன்னா சத்தம் வந்ததுன்னா அங்க அம்பு எய்தாதீர்கள், கவனமாக இருங்கள். அது மனிதனாக இருக்கலாம், மிருகமா இல்லாம இருக்கலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை அவர் வந்து நிலைநாட்டுறார் தசரதன். சோ இதுல இருந்து அவருடைய மிகப்பெரிய நற்குணம் தெரியுது. பக்தர்கள்லாம் நற்குணம் அடங்கியவர்கள். இப்ப தசரத மன்னன் இவ்வாறாக தன்னுடைய பிரஜைகள் மீதும் நேர்மையாக, நல்ல நாணயமாக நடந்து கொண்டார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது விஸ்வாமித்திரர் முனிவர்கிட்ட இருந்த ராமர் லக்ஷ்மணரையே நினைத்து கொண்டு இவர் இருக்கிற ராஜாங்கத்துல விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணருக்கு நல்ல ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்றார். தாட்டகையை கொள்கிறார்கள். இதெல்லாம் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் எடுத்த உடனே ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி பெண் பெண்ணை கொன்றார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பெண் பெண்ணாக நடந்து கொள்ளவில்லை என்றால், பெண் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவித்தாள் என்றால் அவளை கொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதன்படி தாடகையை கொன்றார்கள். தாட்டகையை கொன்ற பிறகு விஸ்வாமித்திரர் அவர்களை லக்ஷ்மணர்களை மித்திலைக்கு கொண்டு செல்றாங்க. இதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நம்ம தாண்டி போயிடலாம். இங்க விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணருக்கு இங்க ஒரு போட்டி இருக்குன்னு தான் சொல்றாரு தவிர அங்க சுயம்பரம் இருக்கு, சீத்தையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லாம வீரர்கள் அவர்களுக்கு வந்து வீரமான விஷயத்தை சொல்லி ஊக்குவிக்க வேண்டும்னு சொல்லி கொண்டு போறார் மித்திலைக்கு. மித்திலையில ஜனக மன்னர் மிகவும் அன்போடு அவர்களை வரவேற்கிறார். யாருமே உடைக்காத அந்த
அம்பை ராமர் உடைக்கிறார். அதன் மூலம் உடனே அதனுடைய ஏற்பாடே சீத்தையை கொடுக்கணும்னு தான். எல்லாரும் நினைச்சுப்பாங்க அம்பு உடைச்ச உடனே, வில்ல உடைச்ச உடனே சீத்தை மாலையை அணிவித்தாள் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. இங்க பகவான் ராமச்சந்திரர் தன்னுடைய பக்தன் தசரதன், தந்தை இல்லையா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையை கேட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. பொதுவா ராமாயணம் நிறைய இடத்துல பேசப்படுது, நிறைய பேர் எழுதினாங்க இல்லையா. ஆனா ராமர் வில்லை உடைத்தார், சீதை வரமாலையை சூடினாள் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனா உண்மையில அங்க அங்க வேற விஷயங்கள் நடக்குது. ராமர் சொல்றார், என்னுடைய தந்தையினுடைய அனுமதி வேண்டும், அப்போதுதான் திருமணம் அப்படின்னு சொல்றார். தந்தைக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, தந்தையும் உடனே வர்றார், தசரதர் உடனே வர்றார். அங்க ஒரு சில நாட்கள்ல உடனடியா கிளம்பி வர்றார். அயோத்தியால இருந்து மிதிலைக்கு வர்றார். இப்ப ஜனகர் அவரை அன்போடு வரவேற்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சகல மரியாதையும் கொடுக்கிறார். இந்த இடத்துலயும் ராமாயணம் விவரிக்கிறது, தசரத மன்னனுக்கு கர்வமே கிடையாதாம். இப்ப பொண்ணு எடுக்கிறவங்க, பொண்ணு கொடுக்கறவங்க தாழ்ந்து போனோம். பொண்ணு எடுக்கிற ஆண் ஆண் அந்த ஆண்மகன் பக்கத்துல, மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் இருக்கும். அது நீங்க பார்த்திருக்கலாம். நாமளே மாப்பிள்ளை வீடா இருந்தா கூட கர்வமா இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இங்க இவருக்கு கர்வம் வைக்கணும், இவ்வளவு தௌரி கொடு, அவ்வளவு கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு அவர் அதிகாரம் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு சாஸ்திரம் தெரிந்தவர் தசரதர். ஒரு லக்ஷ்மி தேவியை நீங்கள் எங்களிடம் கொடுக்கிறீர்கள், அவர் கன்னிகாதானம் பண்றார், ஆனால் நாங்க தானே தானத்தை வாங்குறோம், அதனால நாங்க தான் தாழ்ந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு பணிவா இருக்கிறாராம். ஒரு கர்வமாக இல்லாமல் பணிவாக இருக்கிறது குறிப்பாக இங்க ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தசரதன் எப்போ யஜ்யம் பண்ணாரோ, அந்த அஸ்வமேத யஜ்யம், மகனை வேண்டி, அப்போ ஜனகரும் அங்க இருந்தார். அவருக்கு தெரியும் ராமர் சாதாரணமான மனிதன் கிடையாதுன்னு. அது போல தசரதனுக்கும் தெரியும் சீத்தை சாதாரண பெண் இல்ல அப்படின்ட்டு. அதனால இருவரும், இரு பக்தர்களும் சேருகிறார்கள். இங்க பக்தர்கள் சேர்றாங்க, ஜனகரும் தசரதரும் பக்தர்கள். அவங்க பக்தர்கள் உறவினர்களாக மாறுகிறார்கள். அது மிக ஆனந்தமயமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஆனந்தம். தசரதனுடைய தம்பி பெண்கள்லாம் மற்ற லக்ஷ்மணன், பரத சத்ருகனுக்கு தரப்படுறாங்க. அந்த நால்வரின் திருமணம் ரொம்ப நல்லா நடக்குது. அவர்கள் அனைவரையும் கொண்டு வருகிறார்கள், அயோத்திக்கு வராங்க. அயோத்தியில 12 ஆண்டுகள் மிக அருமையா போகுது. ராம் சீதை மிகவும் ஆதரணிய, மிகவும் போற்றுதலுக்குரிய கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க தசரதனுக்கு ஆனந்தமா இருக்கு. 4 மகன்களும் 4 மருமகள்களும் எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறாங்க அயோத்தியால. அவ்வளவு ஒரு சுபிக்ஷமா இருக்கு. எல்லாருமே ராமரை விரும்புறாங்க. ஏன்னா ராமருக்கு அனன்ய நற்குணங்கள் இருக்கு, மரியாதா புருஷோத்தம்னு சொல்றாங்க. எல்லா நற்குணங்களும் கொண்டு ஒரு ராஜா, ஒரு மன்னன், ஒரு இளவரசன் இருப்பான்னா அது ராமர் தான். அதனால பிரஜைகளும் சரி, தசரதனும் சரி, எல்லாருடைய கவனமும் யார் மேல போகுதுன்னா ராமர் மேலதான் போகுது. இதுக்குதான் பகவான் லீலை புரிகிறார். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில நமக்கு பிரபுபாதர் அடிக்கடி சொல்றது, நம்முடைய கவனம் முழுக்க கிருஷ்ணர் மேல், கிருஷ்ணரை மையமாக கொண்ட வாழ்க்கை, முழுமுதற் கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு இந்த பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான வாய்ப்பு இந்த பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் எண்ணி எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறாங்க. அப்ப உடனே யோசனை பண்ணார். 12 வருஷம் கழிச்சு தசரதன் யோசனை பண்ணார், நீ ராஜ்யத்தை கொடுத்துடணும், கொடுத்துட்டு நாம வானப்பிரசம் எடுக்கணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்யணும். ராமாயணம் வாழ்க்கை பாடம்.
வாழ்க்கையில நம்ம அனைவரும் எப்படி எல்லா தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. சத்திரிய தர்மம் இருக்கு, ஸ்திரீ தர்மம் இருக்கு, புத்திர தர்மம் இருக்கு, அனைத்து தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராமாயணம் வந்து நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும். தினசரி மூச்சா இருக்கணும். ராமாயண பாடங்களை நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா. இப்ப தசரதன் இனி நம்முடைய கடமை முடியுது. நம்ம வந்து ராஜ்யத்தை அருமையான என்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு நாம வந்து ஓய்வு எடுக்க வேண்டும், விலக வேண்டும், பதவி விலக வேண்டும்னு நினைக்கிறார். அதனால அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்யறார். எல்லாருக்குமே சொல்றார். அந்த அந்த ஆனந்தத்துல எல்லா ஏற்பாடும் நடக்குது. ராமரை அழைக்கிறார். அப்பா, நீதான் மூத்த மகன். நீ வந்து இந்த ம், ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி நீதான் இதெல்லாம் இப்போ கவனிச்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்றார். எல்லா விதிமுறைகள், எல்லா வழிமுறைகள், அறிவுரைகள் எல்லாத்தையும் சொல்றார். ஏற்பாடுகள் நடக்குது. புஷ்ய நட்சத்திரத்துல அவருடைய பட்டாபிஷேகம் நடக்கணும்ட்டு பெரியவர்களா நிச்சயம் பண்றார். அவருடைய குலகுரு வசிஷ்டர் அனைத்து பிராமணர்களையும் அழைத்து அவங்களெல்லாம் கேட்டு முடிவு செய்யப்படுகிறது. அயோத்தியா நகரமே கோலாகலமாக கொண்டாடுகின்றது. சந்தோஷம். எல்லாருக்குமே ராமரை பிடிக்கும். நேர்மையானவர், இனிமையா பேசக்கூடியவர், வீரமானவர், எல்லாரையும் எல்லாரிடமும் பணிவாக நடந்து கொள்பவர். அதெல்லாம் தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அயோத்தியா மக்களுக்கு தெரியும். அஹ் அஹ் இந்த மூன்று ராணிகளுக்கும் தெரியும். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. அவங்க அவங்களுடைய குழந்தைகளை விட ராமரை தான் அதிகமா நேசிச்சாங்களாம். எல்லாருக்குமே ராமர் தான் வந்து உயிர். அப்படி இருக்கச்ச இப்ப அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது, ராமராஜ்யம் நடக்க போகுதுன்னா எல்லாரும் மிக உன்னதமான ஆனந்தத்துல திளைக்கிறார்கள். ராமர்னு சொன்னாலே ஆனந்தம். ராமருடைய பெயருக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஆனந்தம், உன்னதமான ஆனந்தம்னு பேர். நிஜமாகவே ராமரோட அவங்க லீலைகள்ல இருக்கக்கூடிய பிரஜைகளினுடைய ஆனந்தத்தை யாரும் வர்ணிக்க முடியுமான்னு? ராமாயண காலகட்டத்துல ராமரோட இருந்த பக்தர்களுக்கு வந்து பக்தர்களுடைய ஆனந்தம் வந்து இப்ப நாம சொல்லணும், அது உண்மையா சொல்லணும். அப்பதான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். தூய்மையான முறையில ராமருடைய நாமத்தை சொல்லும் போதுதான் நமக்கு வந்து ஆனந்தம். அவங்க எல்லாம் நேரடியாவே ராமரோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால எவ்வளவு ஆனந்தத்துல அயோத்தியா மக்களும் தசரதனும் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியல. அடுத்து பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் நடக்குது. மிக அருமையா நடந்து கொண்டிருக்கிறது. ஊரே கோலாகலமா இருக்கு. கைகேயி ரொம்ப ஆனந்தமா இருக்கிறா. ஏன்னா கைகேயிக்கு பரதனை விட ராமர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கு தேவர்களால் அனுப்பப்பட்ட ஒரு அப்சரையா சொல்லப்படுறா மந்தரை, ஊனி. தேவர்களால அனுப்பப்பட்டா. ஏன்னா இங்க இது நடக்கணும். அப்பதான் வந்து ராமர் காட்டுக்கு போனோம். ராமர் காட்டுக்கு போனாதான் பல அசுரர்களை கொல்ல வேண்டும். முக்கியமா ராவணனை கொல்ல வேண்டும். ராவணன் வந்து மிகப்பெரிய தொல்லை இந்த பிரபஞ்சத்துல. அதனால இதெல்லாம் தேவர்களுடைய ஏற்பாடுதான். இது ராமருடைய ஏற்பாடும் கூட. ராமரும் அதை விரும்புறார். அதனால இந்த லீலை தொடர வேண்டும். அதனால மந்தரை வந்து போறா. அப்போ கைகேயிடம், கைகேயினுடைய சேவகி மந்தரை அவ போறா. அப்ப வந்து கைகேயி ரொம்ப ஆனந்தத்துல இருக்கா. உடனே என்னுடைய ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போது, வாங்கிக்கொள், முத்து மாலை, பவழ மாலை, வைர மாலை எல்லாம் நான் தரேன் உனக்கு. எல்லாருமே கௌசல்யால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே தான தர்மங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா மக்கள் வந்து தர்மங்களை செய்ய வேண்டும். வேண்டியவர்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களை வழங்க வேண்டும். இவர்கள் ராஜ குடும்பம். அதனால கௌசல்யா அள்ளி வீசுறா. எல்லாருக்குமே எல்லாருக்குமே தேவையான பட்டாடைகள், தங்க வைரங்கள் எல்லாம் வீசுறாங்க. தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு பட்டாபிஷேகம். எல்லா மக்களும் சுகிச்சிருக்கணும். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். யாருக்கும் மனசுல குறை வரக்கூடாது. இத பாக்குறா மந்தரை. கௌசல்யா ஏன் இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறா, கைகேயி ஏன் இந்த ஆனந்தமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி கிட்ட வந்து கலகம் வைக்கிறா. மக்களே, நம்ம ஒரு விஷயத்த தியானம் பண்ணி கேட்டுக்கணும். பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம அபக்தர்களோட சேரக்கூடாது. இது அசத் சங்கம். இங்க மந்த்ரா ஒரு அசத் சங்கம். கைகேயிக்கு, கைகேயி அன்ன வரைக்கும் நல்லா இருந்தா.
எப்ப பால்ல விஷம் ஒரு துளி விஷம் நானும் கலந்த உடனே பால் கெட்டு போகுது. தூய்மையாக இருந்த கைகேயி அந்த மந்திரையினுடைய அறிவுரைகளால மாற்றப்படுகிறாள். அவ க்ஷணத்துல வந்து அவளை வந்து பேசுறா. முதல்ல கைகை விட்டு கொடுக்கவே இல்லை, கேட்க மாட்டேன்றா. ஆனா அவ சொல்றா, ஏத்துறா. பொறாமை லேசா நம்ம மனசுல இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பொறாமையை தூண்டி விடக்கூடிய செயல்கள் நடந்துச்சுன்னா அது கொழுந்து விட்டு எரியும். அது மாதிரிதான் எப்படியும் ஒரு கணவனின் 2 3 மனைவிகள் கிட்ட ஏதாவது ஒரு ஆஹ் இது ஏடாகுடமான விஷயங்கள் இருக்கும், கசமுசா இருக்கும். ம். ஒரே கணவனின் 2 மனைவிகள். அப்ப கௌசல்யா மேல லேசா இருக்கலாம் பொறாமை, கைகேயிடம் அந்த பொறாமையை தூண்டி விட்டுறா. இப்ப ராமர் மன்னனாக மாறினா உனக்கு நீ வேலைக்காரி ஆயிடுவ, அவ்வளவுதான், பினிஷ்ட். அது வரைக்கும் கைகேயி தான் தசரதனுக்கு மிக பிரியம். கைகேயி இளையவள், நிறைய ரொம்ப அறிவாளி வேற. ஒரு இடத்துல தசரதனை தேரோட்டி அவனை காப்பாத்திடுறா. ஒரு இடம் சண்டை நடக்கும், அந்த சண்டையில தசரதன் வந்து மயங்கி விழுந்துருவார். இப்ப கைகேயி கூட இருக்கிறா. அதனால வேகமாக ரதத்தை செலுத்தி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி அவர் அவருக்கு வந்து உதவி பண்ணிடுறா. அப்பதான் தசரதன் வந்து கைகேயி மேல ரொம்ப பிரியமா, 2 வரம் நான் தரேன் கேளு அப்படின்னு. அப்போ கைகேயி சொல்ற, இப்ப வேண்டாம், அப்புறமா வாங்கிக்கிறேன், எல்லாமே தான் இருக்கே, என்னத்துக்கு வரோம், பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அதை நினைவுபடுத்துகிறாள் மந்த்ரா. அதை மறந்தே போயிட்டா கைகேயி. நீ கேட்டியே, அதை கேளு, இதை கேளு. இப்படிதான் வந்து குடும்பத்துல வந்து வில்லங்கம் ஏற்படுத்துவார்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. அதெல்லாம் கேட்கப்படாது. நம்ம குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம், குடும்ப நன்மை முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா விதி கைகேயே கீழே தள்ளுது, பலமா தள்ளுது. அப்ப மந்த்ரா அவளுக்கு சொல்றா, நீ வந்து 2 வரம் வச்சிருக்க, அதை கேளு. ஒண்ணு, பரதன் நாடு ஆள வேண்டும், அது போதுமே, எதுக்கு ராமரை காட்டுக்கு அனுப்பணும் அவளும் நினைக்கிறா. வேண்டாம் வேண்டாம் பாவம். இல்ல இல்ல, ராமர் இங்க இருந்தா பரதன் வந்து இருக்கவே முடியாது. எல்லாரும் ராமரை தானே விரும்புறாங்க, அதனால ராமரை காட்டுக்கு கண்டிப்பா அனுப்பணும், அனுப்பிடு. நல்லா மாத்திடுறா கைகேய. கைகேயினுடைய இதயம் இப்ப வந்து மாறி போச்சு. இப்படிதான் பௌதிக உலகத்துல மக்கள் மாறுறது. கைகேயி முற்றிலும் மாறிட்டா. இப்ப தசரத மன்னன் அங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். இங்க அரண்மனைக்கு வரார். முக்கியமா அவருக்கு பிடியமான மனைவி கைகேயி தானே. கைகேயிடம் வரார், சந்தோஷமா வரார். பார்த்தா கைகேயி வேஷம் தலையை விரிச்சு போட்டுட்டு, எல்லா நகைகளையும் விசிறி அடிச்சு, கருப்பு துணி போட்டுட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறார். தசரதர் வரார். என்னம்மா ஆச்சு, கையில தூக்குறார். அவ்வளோ செல்லம் பிரியம். என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சு சொல்லு, என்ன வேணும் கேளு, உனக்கு இல்லாத என்ன வேணும் கேளு. இல்ல, எனக்கு நான் கேட்கறத நீ கொடுப்பேன்னு சொன்னினாதான், என்ன வேணாலும் கேட்கறேன் கேளு. அப்பதான் சொல்றா, பரதனன் மன்னனாக்க வேண்டும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆக்கிடலாம். ராமர் உடனே ஒத்துப்பார், ஆக்கிடலாமா. சரி. அப்புறம் ராமர் காட்டுக்கு போகணும், தாங்க முடியல, அப்படியே மயங்கி விழறார் தசரதன். அப்படியே மயங்கி விழறார். இது மட்டும் என்னால முடியவே முடியாது, தயவு செய்து இதை மட்டும் செய்யாத. பரதனுக்கு கொடுத்துடலாம் ராஜ்யத்தை, அதுல ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனால் ராமரை காட்டுக்கு அனுப்பணும்னு எதுக்கு சொல்ற, உனக்கும் பிரியமானவன் தானே. எவ்வளோ கேட்டு பாக்குறாரு, அழுது பாக்குறாரு, கெஞ்சி பாக்குறாரு, காலில் விழுந்து அழுறார். இதுலதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப மற்றவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இது என்ன இது, பொண்டாட்டி தாசன் பொண்டாட்டி கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாரு, பலார்னு ஒண்ணு விடலாம். செய்யல, அவர் தர்மத்தின்படி நிற்பவர், அதனால நியாயமாவே கேட்கிறார். வேண்டாம், உண்மைதான், நான் உனக்கு வரம் கொடுத்தது உண்மைதான். ஆனா தயவு செய்து இதை மட்டும் கேட்காத, மாற்றிக்கொள், வேற ஏதாவது கேளு, நான் தரேன். ஏன்னா என் ராமனை என்னிடம் இருந்து பிரிக்காத, காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லாத, என்னால தாங்க முடியாது, என்னால உயிரோடவே இருக்க முடியாது சொல்றார். மயங்கி விழறார், துடிச்சு போறார். கைகை கடினமாக மாறி விடுகிறாள். மனசு அப்படி கல்லு மாதிரி ஆயிப்போகுது.
கல்லே தான். சில நேரங்கள்ல நம்முடைய புத்தி பேதலித்து விட்டால் கிருஷ்ண உணர்வுல இருந்து விலகிடுவோம் நம்ம. முட்டாள்தனமாக கிருஷ்ண உணர்விலிருந்து விலகுதல் தான் வந்து கைகேயிக்கு நடக்குது. உறுதியா இருக்கணும், இருக்க முடியல. சரி, கூப்பிடு ராமரை. மறுநாள் ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆகுறார். தெரியாது, இதெல்லாம் இரவு முழுக்க போராடுறார் தசரதன். தசரதனுடைய பக்தி இங்க கடைசி வரைக்கும் அவர் போராடுறார். ராமர் மேல இருக்கிற அன்பு பக்தின்னு நான் சொல்லிட்டேன். அதனால மிக சிறந்த பக்தர் தான் தசரதன். எல்- கௌசல்யா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிடுறார். கைகேயி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனா அதற்குள்ள ஆட்களை அனுப்பி ராமரை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறா கைகேயி. ராமர் வந்து வருகிறார். பார்த்தா அங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. அப்பாக்கு என்ன ஆச்சு, அம்மாக்கு என்ன ஆச்சு, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி இருக்கீங்க? தசரதர் பேசவே இல்லை. பேச முடியாது. தன் குழந்தையை தன்னிடம் இருந்து பிரிக்க முடியவே முடியாது அவரால். துடிக்கிறார். சொல்லல ஒரு வார்த்தை. இந்த கட்டளையே தசரதர் வைக்கவே இல்லை. ராமாயணம் சொல்லுது கைகேயி தான் பேசினான். அப்ப தசரதன் பேசவே இல்லை. ஆனாலும் இப்ப கைகேயி வந்து தாய் இல்லையா? அதனால அம்மா சொல்லுங்க என்ன செய்யணும். இதுல ராமருடைய மரியாதை, அவர் வந்து மரியாதா புருஷோத்தம். அவர் எவ்வளவு பெரிய கிரேட்ன்றது தெரியும். யாருக்காவது இன்னைக்கு ராஜ்யம் உனக்கு தரப்போறேன், இன்னைக்கு 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 பட்டாபிஷேகம், ஆனா இல்ல நீ காட்டுக்கு போகணும்னா தாங்க முடியுமா? ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஜர்க்காது வரும். ராமர் எந்த அசங்கவே இல்லை. சரி, ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றார். அப்ப கைகேயி, உங்க அப்பா சொல்ல மாட்டேன்றார், அதனால நீ கிளம்பி போ. ஆனா இப்படி போக கூடாது, எல்லாம் மாத்தின்னு போ, துணியெல்லாம் மாத்தின்னு போ, ராஜ உடையில போக கூடாது சொல்றா அவ. உடனே தந்தை கிட்ட வரார். தந்தை கெஞ்சுறார் கடைசி வரைக்கும். தசரதன் வந்து ராமரை போகாதேன்னு தான் சொல்றார். அவங்க அவங்க எதனா சொல்லட்டும், கைகை எதனா சொல்லட்டும், ராமா என்னை விட்டு பிரியாதே, நீ பிரிந்தால் என்னுடைய உயிர் இருக்காதுன்னு சொல்றார். தாங்கவே முடியல, தாங்க முடியாத சோகம். அந்த அளவுக்கு ராமரை நேசிக்கிறார். இங்க அதான் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரே கருத்து. ராமர் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பக்தி, வாத்சல்ய ரசம். என்னால இந்த உயிரோட இருக்க முடியாது ராமா, உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது அப்படின்னு சொல்றார். ராமர் வந்து உங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடாது. பகவான் பகவான் வந்து தன்னுடைய தந்தை அந்த பக்தருக்கு அவப்பெயர் வரக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறார். ராமர் ஏன் அப்பா அவ்வளோ கதறி அழுது போனாரு அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கெல்லாம் இல்லையா? இவ்வளோ அழறாரே, அம்மாவை சமாதானப்படுத்தி கைகையை சமாதானப்படுத்தி இருந்திருக்கலாம். வேண்டாம், நான் வேணா ராஜ்யத்தை வேணா பரதனுக்கே கொடுத்துருங்க, நான் எங்க அப்பாவுக்காக நான் இங்கேயே இருந்துடுறேனே அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவர் ஏன் கேட்கல? அவருக்கு தெரியும், அவர் தானே இந்த லீலைய வந்து இயக்குகிறார். அவருக்கு அங்க வனவாசத்துல பல திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அதற்கு மேலா தசரதனுக்கு எந்த நாளும் கெட்ட பெயர் வரக்கூடாதுன்றதுலயும் கவனமா இருக்கிறார். ஏன்னா கைகேயிய திருமணம் செய்து கொண்டப்ப கைகேயினுடைய தந்தைக்கு தசரதன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கைகேயிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் நான் வந்து ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அதை மீறி இப்ப கைகேயினுடைய தந்தைக்கு இவர் சொல்லல நான் ராமருக்கு பட்டாபிஷேகம். ஏன்னா பல நாட்கள் கடந்ததுனால மறந்து போறார். இந்த விஷயத்த மறந்து போறார். ஆனா ராமர் மறக்கவில்லை. ராமருக்கு தெரியும். அதனால அதர்மியாக தன் தந்தை ஆகக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்துனால தான் எடுத்த அந்த நான் வனவாசம் போறேன்றதுல வந்து அவர் உறுதியா நிக்கிறார். ஏன்னா அப்பாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தன்னுடைய பக்தர்கள் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். தசரதன் பக்தன்னு பார்த்தோம், அவருக்கு ஒரு நாளும் கெட்ட பேர் வரக்கூடாது, தந்தைக்கு ஒரு நாளும் கெட்ட பேர் வரக்கூடாது. ஆகையினால் அவர் வந்து உறுதியாக நிக்கிறார் காட்டுக்கு போகணும்னு. அதனால வந்து அவருக்கு உறுதியாக காட்டுக்கு போறார். இதெல்லாம் விவரங்கள் இருக்கு. நம்ம வந்து பக்தர்களை மட்டும் தானே பார்க்க போறோம். தசரதன்
உயிரை விடுகிறார். உயிரை விடும்போது அப்ப வந்து அவர் வந்து இப்ப ராமர் பிரிந்து போயிடுறார். மந்திரி அவரை கொண்டு போறார். அதை தாங்க முடியல. தசரதனால மயங்கி விழுறார். கௌசல்யா உடனே கூட வர்றாங்க. கௌசல்யா, சுமித்ரா கூட இருக்கிறாங்க. ராமரோட நானும் காட்டுக்கு போறேன்னு சீத்தை நிக்கிறா. லக்ஷ்மணர் நிக்கிறார். லக்ஷ்மணரை சுமித்ரா வந்து ஒரு சிறு தயக்கம் கூட இல்லாம உடனடியா போ, பகவானுக்கு சேவை செய், நீ முன்னாடி போகணும்னு சொல்றா. எந்த தாயாவது தான் குழந்தை வந்து காட்டுல போகணும், ராஜாவா வளர்ந்த குழந்தை, இளவரசனா வளர்ந்த குழந்தை காட்டுக்கு போகணும், வேலை செய்யணும், தூங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? சுமித்ரா மிக அருமையான பெண், மிக அருமையான பக்தை. ராமருக்கு நீ சேவை செய்ய வேண்டும், முன்னால் போகணும். ராம் சீதைக்கு சேவை செய்யறதுதான் உனக்கு உயிர் மூச்சு, இனிமேல் உனக்கு தாய் தந்தை அவங்கதான் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இவங்க கௌசல்யாவும் சுமித்ராவும் தசரதனை தாங்கி பிடிக்கிறார்கள். தசரதன் சொல்லிடுறார், இனி நான் கைகேயி உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். இனி அப்பவே சொல்லிடுறாரு, இந்த தர்மம் எதனா எனக்கு நடக்கட்டும், உன்னை நான் விலக்குகிறேன். ஏன்னா ஒரு மனைவியை விலக்க கூடாது. ஏன்னா அக்னி அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்ட மனைவி. ஆனா எனக்கு எந்த அதர்மமாவது வரட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றிலிருந்து நீ என் மனைவி கிடையாது, உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த போடுறார் கைகேயி. கைகேயிக்கு ஆனா அசங்கல அவர், அதை பத்திலாம் அவர் கவலையே படல. கைகேயிக்கு எப்ப புத்தி வருதுன்னா, பரதன் வந்து திருத்தும் போது, பரதன் வந்து கண்டிப்பா அவளை கொல்ல கூட தய தயாராயிடுறான் பரதன். அது பரதன் பத்தி பேசும்போது சொல்றேன். அப்பதான் திருந்துறா கைகேயி, அது வரைக்கும் திருந்தல. இப்பொழுது அவர் கௌசல்யானுடைய அந்தப்புற இடத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் ராமர் அங்க வளர்ந்த இடம். ஏன்னா ராமரை குழந்தையா தான் அவர் நினைக்கிறார். அதனால ராமருடைய நினைவோட நம்ம இருக்க வேண்டும், ராமருடைய நினைவுல உயிரை விட வேண்டும்ன்ட்டு தான் கௌசல்யானுடைய அரண்மனைக்கு போயிடுறார் அவர். அதுக்கப்புறம் அவர் உயிரை விடுறார். இதுல இருந்து தசரத மன்னன் எவ்வளவு ராமர் மேல பாசம் வச்சிருந்தாரு, அது பக்தி வைத்திருந்தாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பக்தன் நாம பார்க்க போறது பரதன். ஆனா லக்ஷ்மணன் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாவே லக்ஷ்மணன் 14 வருடங்கள் தூங்கல, அதெல்லாம் தெரியும். ஆனால் பரதனை பத்தி நிறைய பேருக்கு புரியாது, தெரியாது. அதனால பரதனை நான் எடுத்தேன் இன்னைக்கு. இவங்க எல்லாம் காட்டுக்கு போறாங்க, அதெல்லாம் சுருக்கமா சொல்லிடுறேன். அயோத்தியா மக்கள் அனைவருமே காட்டுக்கு போகணும்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த மந்திரி தேர் ஓட்டுறார். சீதை, லக்ஷ்மணர், ராமர் 3 பேரும் தேர்ல இருக்கிறாங்க. மந்திரி ஓட்டின்னு போறார். மக்கள்லாம் வந்து கங்கையை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. இரவு ஆயிடுது, அதனால படுத்து தூங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து சத்தம் போடாம ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் போயிடுறாங்க. மந்திரியையும் நீ போப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார். அங்கதான் குகனை பாக்குறாங்க. குகன் கங்கையை கடக்கிறார். அப்ப பிரஜைகள்லாம் ஏமாந்து போய் திரும்பி வந்துடுறாங்க அயோத்தியாவுக்கு. இவர் முதல்ல வந்து குகன் கவனிக்கிறார். அதுக்கப்புறம் குகனுக்கு அப்புறம் பரத்வாஜ முனி ரிஷியினுடைய ஆசிரமம் போறாங்க. அங்கிருந்து அவங்க வந்து சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ சித்திரக்கூடத்துக்கு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இங்க பரதன் எப்ப தசரத மன்னன் உயிரை விடுறாரோ அப்ப உடனடியாக அவர் வந்து தன்னுடைய தாத்தா வீட்டுல இருக்கிறார். பரதனும் சத்ருகனும் அம்மாக்கு அப்பா வீட்டுல. அப்ப அங்கிருந்து செய்தி அனுப்பப்படுகிறது. அதனால பரதனும் சத்ருகனும் விரைந்து வருகிறார்கள். அப்பா வந்து உயிரை விட்டுட்டார், உடனே வாங்க, அந்திம கிரியை பண்ணணும், ஈம சடங்குகள்லாம் செய்யணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரும்பி வரார் பரதன். பரத
சத்ருகன் வராங்க. வந்த உடனே முதல்ல யார பார்க்கணும்? அம்மா தானே இருப்பாங்க. கைகேயி பாக்குறாரு. கைகேயி சொல்றா, நான் 2 வரம் கேட்டேன். அதுல உங்க அப்பா உயிரை விட்டுட்டார். ஒரு வரம் நீ மன்னன் ஆகணும், இன்னொரு வரம் ராமர் காட்டுக்கு போகணும். ராமர் எல்லாம் காட்டுக்கு போயாச்சு. அதுதான் உனக்கு சொல்லணும், அதுதான் நான் சொல்றேன்னு. இதை கேட்ட இதப்பா. மாத்திரத்துல பரதன் வந்து மயங்கி கீழ் விழுந்துடுறான். 51 சொன்னீங்க. ம், ம். மயங்கி கீழ் விழுறான். இவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததா? இதை எதிர்பார்க்கல கைகை. உனக்கு தான் ராஜ்யம் தரேனேப்பா, நாமெல்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? ராமர் வந்து மன்னர் ஆனார்னா கௌசல்யா அது கை ஓங்கிடுமே, நாம எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டுமே அப்படிலாம் பேசுறார். பேசுறாள். எப்படி இப்படி ஒரு துர்குணம் உனக்கு வந்தது? நீ தாயா நீ பேயான்னு கேக்குறான். நீ தாயா நீ பேயா? நீ யார்? நீ நீ ஒரு ராட்சசி, நீ ஒரு மனிதனே, நீ ஒரு தாயே கிடையாது, இப்போதே உன்னை கொன்று விடுகிறேன்னு துடிக்கிறான். அந்த இடத்துல இப்ப பாருங்க, பக்தர்கள், பரதன் மிகப்பெரிய பக்தன். எப்படிப்பட்ட பக்தன்னா, தன்னுடைய அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். அண்ணனுக்கு வந்து கைகையை பிடிக்கும். இவங்களை கொன்னுட்டா அவருக்கு பிடிக்காது. அதனால விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா நீ எனக்கு தாயே கிடையாது, நான் உனக்கு மகனே கிடையாது, இன்னையில இருந்து நம்ம உறவு முறிந்தது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உண்மையா நான் ஒரு மன்னன், ஒரு இளவரசன், நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா மரண தண்டனையை தான் நான் விரும்புகிறேன், நான் உன்னை கொன்னுதான் போடுவேன் அப்படின்னு சொல்றார். ஒரு தாயை கொலை பண்ற அளவுக்கு அஹ், தீவிரமான பக்தனா பரதன் இருந்திருக்கிறான். இப்ப காலத்துல சகோதரர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி சகோதரர்களா இருக்கணும்ட்டு தான் ராமாயணம் சொல்லப்படுது. சகோதரர்கள்லாம் எப்படா சகோதரன் செத்து போமா, மொத்த சொத்தும் எனக்கு வந்துரும் அப்படின்னு தானே சகோதரர்கள் இருக்கிறாங்க. எப்ப நான் அதிகமாக அபகரித்துக் வரலாறுல நிறைய மன்னர்களுக்கெல்லாம் பிரச்சனையே அதான், சகோதரன் தான், சண்டை தான். ஆனா பரதன் அப்படி இல்ல. பரதனுடைய உயிர் மூச்சே ராமர் தான். தாயை கூட கொல்றதுக்கு வந்து துணிஞ்சுட்டான். ஏன்னா தாய் அதர்மத்துல ஈடுபட்டிருக்கா. ராமரை காட்டுக்கு அனுப்பிட்டான். அப்ப அவருக்கு தெரியும் கௌசல்யானுடைய நிலை எப்படி இருக்கும்ன்ட்டு. கௌசல்யா கிட்ட ஓடி வரான், தாயே அப்படின்ட்டு. இங்க பரதனுக்கு அந்த ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படுது. ரெண்டு அ, பரதனுக்கு எத்தனை சோதனைகள், டெஸ்ட், சோதனை, எத்தனை சோதனை வந்திருக்குன்ட்டு அப்படியே லிஸ்ட் போடுறாங்க இந்த ராமாயணத்தை விவரிக்கிறவங்க. 8 முறை பரிசோதிச்சிருக்காங்க. நாமெல்லாம் ஒரு டெஸ்டே பாஸ் பண்ண மாட்டோம், ஃபெயில். இங்க கைகேயி அவனுக்கு வந்து ராஜ்யம் தரேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டுறான், தூக்கி அடிக்கிறான். பரதன் பக்தனா இல்லையா அவனுக்கு சோதனை. உனக்கு பெரிய ராஜ்யம்பா, ராமர் போயிட்டாரு, உனக்கு தான் எல்லாம் அப்படின்னு கைகேயி சொல்றா. இது முதல் சோதனை. 2வது சோதனை இருக்கு பாருங்க. அந்த சோதனைய பரதனால தாங்கவே முடியல, கதறி அழுறான். அதை படிக்கும் போது நமக்கும் கண்கள் கலங்கும். கௌசல்யா கிட்ட ஓடி வரான். எல்லாருக்குமே முக்கியமானவர் யார்? ராமர் தான். எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானவர் ராமர் தான். ராமரை பிரிந்து கௌசல்யா துடித்துக் கொண்டிருக்கிறாள், கணவரையும் பிரிந்து அழுது கொண்டிருக்கிறாள். அவள் கௌசல்யாவுக்கு நல்லாவே தெரியும் பரதன் மேல ஒரு தப்பும் கிடையாது. ஆனாலும் சோதனை பண்றா, சோதிக்கிறா. எல்லாரும் பண்ணுவோம் தானே, சோதனை பண்ணி பார்க்கலாமே என்னதான் அவங்க அம்மா கிட்ட சேர்ந்து மாறிட்டானோ என்னவோ. ஆமா, பரதன் நல்லவன் தான், மாறிட்டானோ என்னவோ சொல்றா. அப்பா எல்லாமே உண்டுதான்பா, எடுத்துக்கப்பா. அப்படியே அந்த வார்த்தைகள் வந்து பரதனை ஈட்டி குத்துற மாதிரி இருந்ததாம். அவனுடைய இதயத்தை ஈட்டியால் குத்துற மாதிரி வலி, துடிச்சு கீழே விழுறான். தாயே, என்ன நீ சந்தேகிக்கலாமா? ராமர் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை, ஒரு ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்வேனா? ஏத்துப்பேனா? நான் ஏத்துக்க மாட்டேனே. என்ன போய் அப்படி பேசலாமா நீங்க? என்னுடைய தவறு என்னன்னு சொல்லுங்க. நான் என்னைக்காவது இந்த இந்த விஷயத்த நான் ஆசைப்பட்டிருப்பேனா?
நான் ஒரு சிறு குருவி. நான் பருந்தினுடைய பதவிக்கு பருந்தளவு நான் இருப்பேன். நான் ஒண்ணு துச்சமானவன். ராமருக்கு எந்த விதத்துல நான் சமமானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுமே. அவரை நான் என்னுடைய தந்தையை விட அதிகமாக நேசிக்கிறேன். நான் அவர் இல்லாத வாழ்க்கையை கற்பனை கூட என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் கௌசல்யாக்கு தெரியும். மகனே மன்னிச்சிருப்பா, நான் உன்னை சோதிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வா உன்னுடைய தந்தைக்கு ஈமக்கிரியை செய் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. ஈமக்கிரியை எல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் ஒரு சோதனை வைக்கிறாங்க. நீ உடனடியாக, இப்ப மன்னன் இல்ல, உடனடியாக அடுத்த மன்னன் எங்களுக்கு தேவை, நீ பதவி ஏற்க வேண்டும், மன்னன் ஆக வேண்டும்னு. அதை உடனடியாக மறுக்கிறார். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, நான் ஒரு நாளும் மன்னனாக மாட்டேன் அப்படின்னு 3வது சோதனையில வெற்றி பெறுகிறான். 4வது சோதனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. தந்தைக்கு ஈமக்கிரி எல்லாம் செஞ்சாச்சு, கரைச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அஸ்தி எல்லாம் கரைச்சாச்சு. 13 நாட்கள் சோகமும் இருந்தாச்சு, காரியம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப அந்த இரவு தூங்கவில்லை, தூங்குகிறார். பரதன் என்னைக்கும் தூங்கல. எப்படி என்னுடைய அண்ணன் காட்டுல இருக்கிறார், நானும் தரையில தான் படுப்பேன்னு தரையில படுக்கிறார். அப்ப ஒரு மன்னன் தூங்கும்போது மறுநாள் காலையில விழிக்கணும்னா இசைக்கருவிகளை வச்சு பாட்டு பாடி எழுப்புவாங்களாம். அந்த மாதிரி பரதனை எழுப்புறதுக்கு இந்த அவையில இருந்தவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது பயங்கர கோபம் வருது பரதனுக்கு. எழுந்து எல்லாரையும் நிறுத்துங்கன்னு கத்துறான். இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அதுக்கப்புறம் 5வது சோதனையா இந்த பிராமணர்கள்லாம் ஒன்று கூடி நீதான் ராஜ்யத்தை ஏற்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்பவும் மறுக்கிறான். எத்தனை முறை மறுக்கிறது, மறுத்து கொண்டே இருக்கிறான். என்ன வந்தாலும் சரி, ராஜ்யத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், உடனடியாக நான் போய், இப்ப அப்பா அது வேலை முடிஞ்சது, நான் போய் என்னுடைய சகோதரனை அழித்து வருவேன், எப்படியாவது பாடுபட்டு அழித்து வருவேன்னு சொல்லிட்டு பட்டாளம் பரிவாரத்தோட கிளம்புறான். அப்படி போய் கிளம்பலாமா? நான் எல்லாரும் நிறைய பேரா போனா நமக்கு பலம் இருக்கும்னு நினைச்சான். ஆனால் அங்கு கங்கை கரையில குகனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகம் பாருங்க, ஒரு நல்லவனை சந்தேகப்பட்டா அந்த நல்லவனுக்கு எவ்வளவு துடிப்பு இருக்கும். பரதனுடைய நோக்கம் ராமரை போய் சண்டை போடுறதுக்கு, அப்ப படைப்பட்டாளத்தோட போடவுடனே குகனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஓ, நம்ம ராமருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு நினைக்கிறான். காலில் விழுந்த கதறான் பரதன். நான் ஒரு நாள் அந்த காரியத்துக்கு வரல, நான் அவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், அவரை முறைப்படி மரியாதையோடு கொண்டு செல்லணும்னு வந்திருக்கேன், நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றார். அப்ப குகன் ஒத்துக்கொண்டு பரத்வாஜ் முனிவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போறான். பரத்வாஜ் முனிவரனுடைய ஆசிரமம் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் சித்திரக்கூட்டு. பரத்வாஜ முனிவரும் சோதிக்கிறாரு. வழியில கண்டவங்க யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர் பரதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் பரதனை சோதிக்கிறாங்க. அனைத்து சோதனையிலையும் ஜெயிக்கிறார் பரதன். அதுவே அவருடைய மிகப்பெரிய வெற்றி. பரத்வாஜ் முனிவருக்கு தெரியும். ஏன்னா முனிவர்கள்ல எல்லாத்தையும் முன்னும் பின்னாடி நடுவு எல்லாமே அறிந்தவர்கள், முக்காலமும் அறிந்தவர்கள். அப்ப பரதன் கேக்குறாங்க, பரதப்பா நீ இன்னும் ராஜ்யத்தை எடுத்துட்டு வாழ வேண்டியதானே, ராஜனை ஆக வேண்டியதானே அப்படின்னு சொல்றார். அப்போ கோவம் வருது பாருங்க பரதனுக்கு. முனிவரே, என்ன போய் இப்படி பேசிட்டீங்களே, நான் வந்தது என்னுடைய அண்ணனுடைய காலில் விழுந்து காதறி அழுது அவரை ராஜ்யத்துக்கு மீன கொண்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், உனக்கு ராமர் மேல இருக்கிற அன்பை அதிகப்படுத்துறதுக்கு தான் நான் இந்த வார்த்தை விட்டேன், எனக்கு தெரியும் நீ அப்படிப்பட்டவன் அல்ல, ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க சித்திரக்கூட்டுக்கு போறாங்க. சித்திரக்கூட்டுக்கு போகும்போது அந்த அங்க 3 அம்மாவங்களும் போறாங்க. கைகேயி மாறிட்டா இப்ப. கைகேயி, கௌசல்யா, சுமித்ரா எல்லாரும் போறாங்க. அப்ப ஆசிரம் கிட்ட வந்த உடனே துடியா துடிக்கிறான் பரதன். அண்ணனை சந்திக்க போகிறோம், இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடந்துடுச்சு, அதெல்லாம் சொல்லணும். அப்ப லக்ஷ்மணன் தூரம் பார்க்கும்போது லக்ஷ்மணனுக்கும் தோணுது, ஒருவேளை சண்டை கிண்டை போடுறதுக்கு வரானோ பரதன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா ராமருக்கு பரிபூர்ணமா தெரியும். ஒரு நாளும் பரதன் அதுக்காக இல்ல, கண்டிப்பா ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வரான். அப்ப பரதனும் ராமரும் எப்படி உறவுனா, பிராண ஆத்மனக. பரதனுக்கு ராமன் பிராணன், உயிர் போன்றவர். அது ராமருக்கு நல்லா தெரியும். பிராண ஆத்மனக. அதனால பகவானுக்கு தெரியும்ல, அகம் பக்த பராதீனோஹி அஸ்வதந்திர இவை த்விஜ சாதுவீர் கிரஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரிய. பகவான் பாகவதத்துல சொல்றாருல, அந்த மாதிரிதான் நான் முற்றிலும் என்னுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். உண்மையில பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். ஏன்னா அந்த அன்பு அவர் அடிமை ஆக்குது. பரதனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. நீ இல்லாம நான் ராஜ்யம் தரிக்க மாட்டேன், நீ வந்தே ஆகணும்னு கதறி அழறான். என்னுடைய தாயினுடைய பாவத்திற்கு நான் பரிகாரம் கேட்கிறேன், நான் பிராயச்சித்தம் பண்றேன், என்ன மன்னிப்பு கொடுங்கள், என் தாயை மன்னியுங்கள்னு கேட்கிறான். இது எப்படியோ, ஆனா அப்பா இப்ப உலகத்துல இல்ல. உலகத்துல இருந்திருந்தாது அவர் சொல்லி நம்ம மாத்திக்கலாம் முடிவுகளை. இப்ப மாத்தவே முடியாது. அவருக்கு கெட்ட பேர் வரும்னு சமாதானப்படுத்துறாரு. அவருக்கு கெட்ட பேர் வரும், அதனால தயவு செய்து நீங்கள் என்ன மாத்த சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ அது மிகப்பெரிய விஷயமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பரதன் கதறி அழறான், சரண் அடைகிறான். ராமர் இதுல மட்டும் அசங்கவே மாட்டேன்றார். கைகேயி கூட கூப்பிடுறா, கௌசல்யா கூப்பிடுறா, சுமித்ரா கூப்பிடுறா, யாருக்கும் இல்லை. அதுதான் சத்தியவிரதன் அப்படின்னு பேரு ராமருக்கு. சத்திய சங்கல்பன். எடுத்த உறுதியா எடுத்த முடிவுல இருந்து விலக மாட்டார். அதனால நான் உறுதியாக இருக்கிறேன், நான் போறேன்னு சொல்லும்போது, ராமருடைய பாதுகை தான் இந்த ராஜ்யத்தை ஆளுமே தவிர நான் ஆள மாட்டேன். என்னைக்கு நீங்க மர உரி தரித்தீர்களோ, காட்டுல வாழற மர உரி தரித்தீர்களோ, நானு மன்னனுடைய ஆடையை அணிய மாட்டேன். உங்களை மாதிரி நானும் பழங்களும் கிழங்குகளும் சாப்பிட்டு தான் வாழ்வேன். உங்களை மாதிரி நானும் தரையில தான் படுப்பேன். உங்களை மாதிரி நான் குடிசையில தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அவர் பரதன் முடிவு எடுக்கிறான். அந்த பிராமருடைய பாதுகைகளை வச்சுதான் அரசாங்கத்தை காக்கிறானே தவிர ஆளவில்லை. ஆளவில்லை. இதுல இருந்து நமக்கு தெரியுது பரதன் எப்பேற்பட்ட மகான்னு தெரியுது. அடுத்து நாம பார்க்க போறது ஹனுமான். ஏன்னா நிறைய பக்தர்கள் இதுல, ராமாயணத்துல வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் மேன்மையானவர்கள் தான். இந்த பக்தனோட வசதி கம்மி அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. முதல் பக்தர் சீதை. நான் அது பெண்கள் வகுப்புல பேசிட்டேன்றதுனால இங்க பேசல சீதையை பற்றி. அது மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அந்த தண்டகாரண்ய முனிவர்கள் இருக்கிறாங்க, வானர சேனைகள் இருக்குது. அதனால யாரை பத்தி பேசுறது, முக்கியமானவங்களை மட்டும் நம்ம டச் பண்ணலாம். சில தெரியாத விவரங்களை சொல்லணும்ன்ற ஒரு ஆவல் இருந்தது. அதுல அனுமானை பத்தி தெரியாத சில விஷயங்களை மட்டும் நம்ம இங்க டச் பண்ணலாம். ஹனுமான் இயல்பாகவே ராமபக்தர். உலகத்துல ஒரு ராமபக்தர் அப்படின்னா அது அனுமானுக்கு தான் முதலிடம் வருது இல்லையா? நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சீத்தைய கேட்பார் அனுமான், நீங்க எதுக்கு இங்க சிகப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ராமருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும், அதனாலதான் நான் இந்த கோடு போட்டிருக்கேன், சிகப்புல கோடு போட்டிருக்கேன். நான் என் உடம்பு முழுக்க அது மஞ்சள், ஒரு மாதிரி செந்தூரம். அப்ப நான் என் உடம்பு முக்க போட்டுக்கிறேன், அப்பதான் ராமருக்கு ஆயுள், நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்வார். ராமருக்கு எப்படியெல்லாம் நான் சந்தோஷம் கொடுக்க முடியும் என்பது ஒரே குறிக்கோள். ஒரே குறிக்கோள். தன்னுடைய பலத்தின் மீது ஒரு ஒரு க்ஷணம் கூட கர்வம் இல்லாதவர். கோபத்தை எப்படி பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த முடியும்ன்றது அனுமான் கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். கோபம் பகவானுடைய சேவையில பயன்படுத்திக்கிறோம்னா கோபப்படணும். அதனால்தான் லங்கையை எரித்தார். தாயை கொண்டு போன அந்த தேசத்தையே எரிக்க வேண்டும்னு எரிக்கிறார்.
ஆனால் அவ்வளவு யாருமே கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு சக்திசாலி ஆகிய அனுமானுக்கு வந்து கர்வமே கிடையாதாம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கர்வம் துளி கூட கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர் அனுமான் தான். யார் உண்மையான ராமாயணத்துல ஹீரோன்னு அனுமான் தான், எல்லாருக்குமே தெரியும். அனுமான் விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப அனுமான் பக்தர்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க, சொல்லின்னு திரிவாங்க. ஆனா அவருக்கு என்ன பிடிக்கும்? அனுமான் கிட்ட போயிட்டு எனக்கு பணம் கொடு, காசை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு தான் கேக்குறாங்க மக்கள். பெரிய பெரிய அனுமான் கோயில்லாம் செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டாங்க, ராமநாமம் சொல்லலைன்னா அவருக்கு கோபம் வரும், தும்சம் தான் பண்ணுவார். அவருக்கு முக்கியமானது ராமநாமம் ஜெபம் வேண்டும், ராமாயணம் நடக்கணும். ராமாயண கதை நடந்தா கண்டிப்பா அனுமானை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும். அது தெரியாம முட்டாள்கள்லாம் வந்து அனுமானை தவறான விதத்துல அவரை வந்து வணங்குறாங்க. அனுமான் பக்தர்கள் நாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அனுமானை நாம வந்து ஆஞ்சநேயரை திருப்திப்படுத்தணும்னா அது ஒரே வழி ராமநாமம் தான். எங்கெல்லாம் ராமநாமம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ராமாயண கதை நடக்கிறதோ அங்கு கண்டிப்பாக அவர் இருப்பார். அவர் கண்டிப்பா இருப்பார். அதனால அவர் கர்ப்பமே இல்லாதனால இப்ப இலங்கைக்கு போனோம். இப்ப வானர் சேனைகள்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குழுவா பிரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. வட இந்தியாவுக்கு, மேற்கு இந்தியா, கிழக்கு இந்தியாவுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. தெற்கு பக்கம் மட்டும் அனுமான், ஜாம்பவான் போன்ற வானரங்கள் பிரிச்சு அனுப்பப்பட்டாங்க. அவங்க போய் பாக்குறாங்க. அப்ப வந்து சம்பாத்தி அப்படின்னு ஜடாயினுடைய சகோதரன் கிடைக்கிறார். அவர் சொல்றார், இந்த பக்கம் தான் கொண்டு போகப்பட்டது, இந்த பக்கம் தான் சீத்தை கொண்டு போனாங்க சீத்தையை, ராவணன் கொண்டு போனான்னு அந்த விஷயத்தெல்லாம் சம்பாத்தி சொல்றார். சம்பாத்தி வந்து ஒரு கழுகு, கருடனுடைய சகோதரன். அவர் வழிகாட்டுறார். அப்ப எல்லாம் ஆலோசனை நடக்குது. இங்கதான் சீத்தை இருக்கிறாங்க, சீத்தையை போய் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் செய்யணும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் டிஸ்கஷன் நடக்குது அங்க. அப்ப அங்க என்ன முடிவு பண்ணிருக்குதுன்னா, இப்ப இந்த கடலை கடந்து போய் இலங்கைக்கு போகணும். யார் போறது? அப்போ ஒவ்வொரு வானரமும் சொல்லுது, நான் 10 மைல் தாண்டுவேன், நான் 5 மைல் தாண்டுவேன், நான் 1 மைல் தாண்டுவேன், நான் 2 மைல் தாண்டுவேன். அனுமான் பேசாம இருக்கிறார். அவர் தான் தாண்டக்கூடியவர், ஒரே மூச்சில தாண்டக்கூடியவர். அவர் தான் ராமநாமத்தை சொல்லிதான் எல்லாத்தையும் சாதிக்கிறார். அவருடைய பலமே ராமநாமம் தான். ஜெய் ஸ்ரீராம், அவ்வளவுதான். அவருடைய பலம் ராமநாமம். அவரால முடியும்ன்றதே அவர் பேசாம உட்கார்றாரு, அமைதியா இருக்கிறார். ஜாம்பவானுக்கு தெரியும் இது அனுமானால தான் முடியும் அப்படின்ட்டு. அப்ப அனுமான் தாண்டி போறார். தாண்டி போய் சீதையெல்லாம் பார்க்கிறார். உடனடியே தாயாருடைய துன்பத்தை பார்த்து துடிக்கிறார். அம்மா வாமா, நான் கொண்டு போய் சேர்த்துறேன். இப்ப சீதை, ராமருக்கு எந்த நேரமும் கெட்ட பெயர் வரக்கூடாது. ராமர் வந்து மிகப்பெரிய வீரர். அவர் வந்துதான் சண்டையிட்டு இந்த ராவணனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து என்னை வந்து காப்பாத்தணுமே தவிர நான் வரமாட்டேன். அவரை அனுப்பு, அவரை கொண்டு வா. அவருடைய வீரத்தினால இது நடக்கணும்னு சொல்றாங்க. அதனால மீண்டும் திரும்பி வரார். அவர் சாதிச்சதுனால இப்ப யார் மிகப்பெரிய பக்தர்களோ, பகவானுடைய மிகப்பெரிய பக்தியினுடைய உன்னத நிலையில நமக்கு என்ன கிடைக்கும்னு புத்தகங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, முழுமுதற் கடவுளுடைய அரவணைப்பு கிடைக்குமா. நீங்க பாத்தீங்கன்னா ராமருடைய அனைத்து பக்தர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குகனை கட்டிப்பிடிப்பார் ராமர். உம் இங்க அனுமானையும் ஆஞ்சநேயரையும் கட்டி அணைப்பார். அந்த அளவுக்கு அவர் சாதிச்சிருக்காரு இல்லையா. ராமர் வந்து மிகவும் சந்தோஷம் அடைஞ்ச ஒரு பக்தர். இவரால அனுமான் ராமருக்கு செஞ்ச சேவையினால பகவான் வந்து ரொம்பவே ஆனந்தம் அடைஞ்சார். கட்டி அணைக்கிறார். அவருடைய பலத்தினாலதானே இவ்வளவு முன்னேற்றங்கள். அவரை ஆதரிக்கிறார், அவருக்கு வந்து நன்றி சொல்றார். ஹனுமான் ஏற்பாட்டுல, எல்லா வானர்களுடைய ஏற்பாட்டுல பாலம் கட்டப்படுகிறது. அந்த பாலம் கட்டப்பட்டு எல்லாரும் அங்க மாறி வராங்க, இலங்கைக்கு வருகிறார்கள்.
அப்ப வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான். ஏன்னா எல்லாமே ராமாயணத்தினுடைய எல்லா விவரங்களும் நம்ம இப்ப சொல்றது இல்ல. இப்ப அனுமானுடைய அஹ், சிறப்பு வாய்ந்த செயல்கள் அப்படிதான் நம்ம பாக்குறோம். அனுமான் தான் எல்லாமே நிறைய சிறப்பு வாய்ந்த செயல்கள் தான், முக்கியமான சில விஷயங்கள் மட்டும். இப்போ அங்க அனுமான் வந்து இங்க எல்லாரும் பாலம் கட்டி வந்து, பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி, பாலம் இன்னும் கட்டல, இங்க எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல இலங்கையில ராவணன் கிட்ட விபீஷ்ணன் சொல்றான். ராவணனுக்கு வந்து விபீஷ்ணன், கும்பகர்ணன் எல்லாம் சகோதரர்கள். கும்பகர்ணனும் சொல்றான் ராவணனிடம், நீ பண்ற தப்பு, இன்னொருவருடைய மனைவியை நீ கொண்டு வரக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வந்து ரொம்ப எதிர்த்து பேசல. ஆனால் விபீஷ்ணன் பக்தன், ராமர் கடவுள்னு தெரியும். விபீஷ்ணன் சொல்றான், இது அதர்மம், இது செய்யக்கூடாது. அப்ப ராவணன் சொல்றான், நீ வந்து துரோகி, குல துரோகி, நன்றி கெட்டவன், உனக்கு நன்றியே கிடையாது, நீ ராட்சச குலத்துக்கு வர வர வரக்கூடாது, தகுதியற்றவன் நீ, நீ கோழை அப்படி சொல்லிட்டு சரமாரியா பேசுறான். விபீஷ்ணன், இப்ப விபீஷ்ணனும் பக்தன், அதையும் நான் சேர்த்துடுறேன் இதுல. விபீஷ்ணன் தூய பக்தர், ராமர் மேல அலாதி பிரியமுடையவர், ராமர் மேல நம்பிக்கை உடையவர். அதனால இங்க அதர்மத்தை எதிர்த்து நிக்கிறான், போராட முடியல, தூக்கி அடிக்கிறான் ராவணன். நீ ஒழிஞ்சு போ, நீ இங்க இருக்கக்கூடாது, இருந்தினா சாகடிச்சிடும், போயிடு. அப்ப விபீஷ்ணன் தன்னுடைய 4 மந்திரிங்களோட, அந்த மந்திரிகள் பேரும் சொல்லப்பட்டிருக்கு, 4 மந்திரிகள், அனல, பனச, சம்பாதி, பிரமதி அப்படின்னு 4 மந்திரிகள், அவங்களோட வெளியே வந்துடுறான். வந்து இலங்கையை கடந்து, கடலை கடந்து, அவங்க எங்க கூட்டமா இருக்கிறாங்களோ, எங்க ராமருடைய சேனை, ராம லக்ஷ்மணர் எல்லாரும் அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வரான் விபீஷ்ணன். வந்து அப்ப சுக்ரீவன் அங்க காவலாளியாட்டம் நிக்கிறார், எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டு. சுக்ரீவன் கிட்ட சொல்றான், நான் வந்து என் பெயர் விபீஷ்ணன், நான் ராவணனுடைய தம்பி, இப்ப நான் ராமருடன் சேர்வதற்காக வந்திருக்கேன்னு சொல்றார். சுக்ரீவன் நம்புவானா? சரி, நான் போய் ராமரை கேட்டுட்டு வரேன், நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்க வச்சுட்டு உள்ள வர்றார். இப்ப ராமரிடம் சொல்றான், இந்த மாதிரி விபீஷ்ணன் வந்திருக்கான், உங்களிடம் வந்து சேரணும்னு சொல்றான். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, இந்த ராட்சச கூட்டத்தெல்லாம் நம்ப முடியாது. ராட்சசர்களை நம்ப முடியுமா? முடியாது. அதனால நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவன் வரலாம், அவனை அனுப்பிடலாம், நம்ம வேண்டாம். ஏன்னா நம்ம நம்ம தூதனாக அங்கதன் போனப்ப அவன் வந்து எப்படி வச்சு அனுப்பிச்சான் ராவணன். இவன் வந்து ஒருவேளை ஒற்றனாக வந்திருக்கலாம், நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். அதுவும் சகோதரன், சகோதரன் போய் எங்கேயாவது சகோதரனுக்கு எதிரியா நடக்க முடியுமா? அதனால நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க வந்து இதுக்கு ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் தெளிவா சொல்றான். ராமர் வந்து எல்லாருடைய ஒப்பீனியனும் கேட்பார். ராமர் வந்து தானே ஒரு முடிவு எடுக்க மாட்டார். ராமர் எப்பவுமே தானே ஒரு முடிவை எடுக்கவே மாட்டார், எல்லாரையும் கேட்பார், எல்லாரையும் கேட்கிறார். நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற சொல்லு. ஜாம்பவானை கேட்கிறார், அங்கதனை கேட்கிறார், எல்லாரையும் கேட்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மன்னன் இல்லையா? அதனால மன்னன் எப்பவும் தானே ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல, மந்திரிகளை கேட்கணும். அதனால அவர் கேட்கிறார். அப்போ எல்லாருமே வந்து சுகிரீவனை சேர்த்து கூடாதுன்னு சொல்றாங்க. முக்கியமா சாரி, விபீஷ்ணனை சேர்த்து கொள்ளக்கூடாது, முக்கியமா சுக்ரீவன் தான். சரி, எதுக்கும் அனுமானை கூப்பிடு, அனுமான் தான் சரியா முடிவு எடுக்கக்கூடியவர், அனுமானை கூப்பிடுங்க. அப்ப அனுமான் வரார். அனுமான் வந்து பார்த்த மார்த்தத்துல ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படின்றத கண்டுபிடிக்க தெரியும். அதனால அனுமான் சொல்றார், பகவானை ஏற்றுக்கொள்ளுங்கள், விபீஷ்ணன் உண்மையாக வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார். எல்லாருக்கும் மனசுல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம். எப்போ ஒருத்தன் அபயம்னு வரானோ, சத்திரிய தர்மம் என்னன்னா ஒருத்தன் வந்து ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு
நீயே அபயம்னு வரும்போது அவங்களை ஏற்றுக்கொள்வது சாத்திரிய தர்மம். அப்ப இங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் நல்லவர் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அனுமான் சொல்றார். அப்ப பகவானுடைய மிக உயர்ந்த குணம், இந்த குணம் தான் ராமாயணத்துல, இந்த ஸ்லோகம் தான் ராமாயணத்திலே மிக முக்கியமான ஸ்லோகம். ஒவ்வொரு முறை ராமாயணம் சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். சக்ருத்தேவ பிரபன்னா, சக்ருத்தேவ பிரபன்னாய தவ அஸ்மி இதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. என்னுடைய விரதம் என்ன? ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து ஒரு முறை சரணம் அப்படின்னு சரணாகதி எடுத்தா அந்த ஜீவனை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். இந்த ஒரு இந்த ஒரு ஸ்லோகம் பக்தர்களுக்கு மிகவும் 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 முக்கியமான ஸ்லோகம். இதான் நம்ம பக்தியை ஓட்டி ஓட்டி கொண்டு போகும். நம்ம சில பல நேரங்கள்ல கிருஷ்ணர் நான் கேட்டதெல்லாம் தரலையே, கடவுள் நான் கேட்டதை தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிறோம்ல. அப்ப இந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய பக்தனை சரணம்னு உண்மையா ஒரு முறை தெரியாமலையோ தெரிஞ்சோ முழுமையோ அறகுறையாவோ எப்படியோ சரணம்னு கையை தூக்கிட்டான்னா அவன் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டாரு பாருங்க. இதை யோசனை பண்ணி இத்தி சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்த இதை நினைச்சு நினைச்சு ஜீவனை வச்சுக்கணும் பக்தர்கள். ஏன்னா அது சொன்னாருன்னா செய்வார் கடவுள். மனிதரை மாதிரி இல்ல கடவுள். இது சொல்லிட்டார். அதனால நாம உண்மையா சரணாகதி எடுக்கணும். விபீஷ்ணன் மாதிரி. விபீஷ்ணன் வந்து முழு சரணாகதி எடுத்த பக்தன். முழுசா சரணாகதி, நீதான் சரணம், ஒண்ணும் கிடையாது. இப்ப ராஜ்யம் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா எல்லா முக்கியமான சொந்தக்காரங்க நான் மட்டும் தனியா நிக்கிறேன், என் சொந்தம் மொத்தம் வெளியே நிக்குது, அவங்கள வந்து கொன்ன வேணும், கொல்லப்பட போறார்கள். இதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? ஏன்னா அது அதர்மம்னு தெரிஞ்சு வெளியே வராரு பாருங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரும் வந்து கிருஷ்ண பக்தர்கள் இல்ல, கிருஷ்ண பக்திக்கு அகெயின்ஸ்டா கூட இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய சரணாகதியை நம்மளால எடுக்க முடியாது. விபீஷ்ணன் எடுத்தார். இவ்வளவு ஒரு நடைமுறையில கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அண்ணன் சாக போறான், அண்ணன் பசங்க எல்லாம் சாக போகுது, சொந்த பந்தம் எல்லாம் சாக போகுது, தெரியும் அவருக்கு. ஆனா மிக அதாவது கர்ணன் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கர்ணன் எடுக்க முடியல பாருங்க அந்த முடிவை. நண்பனுக்காக எடுக்க முடியல, அதர்மின்னு தெரியும் நல்லா, ஆனா எடுக்கல. விபீஷ்ணன் எடுத்தான். அதுதான் விபீஷ்ணனுடைய உயர்ந்த தன்மை. இவர் கடவுள், இவரை சரணடைய வேண்டும், இங்கு நியாயம் இருக்கிறது, இங்கு தர்மம் இருக்கிறது, இங்கு சரணடைய வேண்டும்னு எடுத்தான். சோ விபீஷ்ணன் இந்த பக்கம் வரான். கடைசியா அனுமானுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் வகுப்பை முடிக்கிறேன். ஹனுமான் ஆஹ் யுத்தம், எல்லாருமே யுத்தம் பண்றாங்க. அதுல வந்து கும்பகர்ணனை வதம் செய்கிறார் பகவான். அதுக்கப்புறம் வெல்ல முடியாத இந்திரஜித் அப்படின்றவன், மேகநாதன் அழைக்கப்படுகின்ற மிக சக்தி வாய்ந்த ராட்சசன், ராவணனுடைய மகன். அவன் பெரிய தவம் எல்லாம் பண்ணி நிறைய அஸ்திரங்களை வாங்கி வச்சிருக்கான். அவன்கிட்ட ஒரு பெரிய சக்தி என்னன்னா மறைஞ்சு மறைஞ்சு சண்டை போட முடியும். இப்ப எதிராளிக்கு தெரிஞ்சாதானே அவன் வேணும் சண்டை போட முடியும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்தவன் இந்திரஜித்து. அவன் வந்து சண்டை போடும்போது அவன் மாயாஜாலம் காட்டுறான். நம்ம எல்லாம் சாதாரண வானரங்கள் ஒரு கையில ஒரு ஆயுதம், செடி, கல்லு, இததான் வச்சு சண்டை போடுறாங்க வானரர்கள்லாம். அப்ப பகவான் பார்க்கிறார், பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன்னுடைய பக்தர்களுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த இங்க செய்யறாருன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்திரஜித் வந்து சண்டை போடும்போது இங்க வானரங்கள்லாம் அடி வாங்குதுங்க. ஜாம்பவானே அடி வாங்குறார். ஜாம்பவான்னா ஜாம்பவான் தான், ஆனா இந்திரஜித் கிட்ட அவரே அடி வாங்குறார். அம்புகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். அம்பு, உடல் முழுக்க அம்பு, ரத்தம் சொட்டுது, மயங்கி விழறார். வானரங்கள்லாம் அடி வாங்குது. அங்க வந்து இந்திரஜித்தினுடைய வெற்றி தான் அங்க நடக்குது. நிறைய வானரங்கள் அடி வாங்கி இப்ப உதம் வாங்கி கை போயிருக்கு, வால் போயிருக்கு, கண்ணு போயிருக்கு. இதெல்லாம் பாக்குறார் பகவான். சரி, இப்ப இந்திரஜித்தை வீழ்த்த வேண்டும். அவன் இந்திரஜித் என்ன பண்ணிட்டான்,
பிரம்மாஸ்திரத்தை விடுறான். இப்போ பிரம்மாவும் பகவானுடைய பக்தர் தான். பிரம்மாஸ்திரத்தை பகவானே தூக்கி அடிச்சிருக்கலாம். ஆனா அதற்கும் கட்டுப்பட வேண்டும். இங்கு ஒரு மிகப்பெரிய லீலையும் நடத்தணும். அதுக்காக பகவான் வந்து அந்த விஷயங்களுக்கு அடங்கி போலாம். லக்ஷ்மணருக்கு சொல்றார், நாம வந்து மயங்கி கீழே விழுந்தாதான் இவங்க எல்லாம் ரொம்ப அடி வாங்க மாட்டாங்க. பக்தர்கள் அடி வாங்குறத பகவானால தாங்க முடியல. இன்னும் வந்து அனுமானுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை வேற வரணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகபாஷத்தினால க கட்டப்பட்டு ரெண்டு பேரும் சில இடத்துல சொல்லப்படுது. லக்ஷ்மணன் மட்டும்தான் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க விஷயம் எப்படி அனுமான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தார்ன்றதுக்கு ஒரு அதுதான் முக்கியமா நான் இங்க சொல்ல வர்றது. அப்ப மயங்கி விழுந்த உடனே ஜாம்பவான் வந்து உற்றுயிரும் குல உயிருமா இருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கிறார், சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவர் அப்படியே லேசா எழுந்து ஒருத்தரை யாரையோ கேக்குறார், இங்க பாரு யாரெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க, எல்லாரும் அடி வாங்கியிருக்கிறாங்களா, எல்லாரது உயிரும் போயின்னு இருக்கா? ஆமா ஆமா ஆமா, ராம லக்ஷ்மணரும் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அப்ப அவர் கேட்டாரு, அனுமான் நல்லா இருக்கிறாரா பாருங்க. அனுமான் நல்லா இருக்கிறார். ஏன்னா அந்த அனுமான் ஒருத்தர் நல்லா இருந்தா போதும், எல்லாருமே காப்பாற்றப்படுவோம், உடனே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் வந்து அனுமானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எப்ப அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்களோ அப்ப அந்த பார்க்கடலை கடையும் போது நிறைய மருந்துகள்லாம் கூட வெளியே வந்தது. அந்த மருந்துகள்லாம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும் அப்படின்றதுக்காக இமயமலையில பத்திரமா வச்சுட்டாங்க. அதுல பல தரப்பட்ட மூலிகைகள் மருந்துகள்லாம் வந்து பாதுகாப்ப மனித சமுதாயத்திற்கு உதவ வேண்டும்ன்றதுக்காக அங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன விஷயம்னா, அனுமான் போயிட்டு சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மருந்தை தான் எடுத்துன்னு வந்தாருன்னு ராமாயணம் சொல்லுது. 4 விதமான மருந்துகள். அந்த 4 விதமான மருந்துகளை நான் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சஞ்சீவினியோட சேர்ந்து இன்னும் 3 மருந்து அதுல இருந்தது. அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இங்க வச்சு அந்த மருந்தெல்லாம் அந்த மருத்துவர் எடுத்து எல்லாரையும் சரி பண்ண பிறகு திரும்பியும் கொண்டு போய் வச்சாராம். இவ்வாறாக அனுமான் இமயமலைக்கும் இலங்கைக்கும் 4 முறை பிரயாணிச்சாராம். அது ரொம்ப பிரசித்தம். அது நமக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயம்ன்றதுனால சொன்னேன். ஒரு மருந்து இல்ல, 4 மருந்து. உயிர் போனா உயிர் வந்துரும், கை கால்லாம் விட்டுப்பட்டா கை கால்லாம் சேர்ந்துரும், மயக்கம் இருந்தா மயக்கம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மூலிகைகள், 4 வகையான விஷயங்களை சரி பண்ணக்கூடியது. அதனால வானர சேனை எல்லாருமே நல்லாயிட்டாங்க. நல்லாயி அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் இந்திரஜித்தை கொன்றார் அப்படின்றதெல்லாம் வரலாறு. இவ்வாறாக நாம் வந்து ஹனுமானை பார்க்கும்போது, விபீஷணனை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் பகவான் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கிறார் சேவை செய்யறதுக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பக்தர்களாக இருந்தாங்க அப்படின்றத நமக்கெல்லாம் காட்டணும். அவருக்கு தெரியும், நமக்கெல்லாம் காட்டணும். பகவானுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். விபீஷ்ணன் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சார். ராவணன் செத்தப்ப அவனுக்கு வந்து அந்திமை கிரியை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா தாயாருக்கு இவ்வளவு தொன்னை கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. நான் பகவான் சொல்றார், இறந்த பிறகு உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த பகைமை பாராட்டக்கூடாது இறந்த பிறகு. அதனால போய் செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்வாயாகன்னு சொல்லி சொன்னதுனால செய்யறார் விபீஷ்ணன். இவ்வாறாக அனுமானும் சரி, விபீஷ்ணனும் சரி, சுக்ரீவனும் சரி, ஜாம்பவானும் சரி மிகப்பெரிய பக்தர்கள், நிறைய பக்தர்கள். இல்ல அனுமானுடைய இன்னும் இன்னும் ஆழமான பக்தியை பார்க்கணும்னா அவங்க திரும்பி அயோத்தியாவுக்கு வந்தப்ப சீத்தை வந்து அனுமானுக்கு மிக உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்குறா. அத வந்து அனுமான் வந்து இப்படி இப்படி பிச்சு பிச்சு பாக்குறார். அப்ப வந்து சில பேருக்கு கோபம் வருது அனுமான் மேல, என்ன இப்படி சீத்தை கொடுத்த ஆபரணத்தை இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஆபரணங்கள்ல ராம் சீதா லக்ஷ்மண் இருக்கிறாங்களா, என்னுடைய இதய தெய்வம் இருக்கா, அதை தான் நான் தேடுறேன் இதுல அப்படின்னு சொல்லுவார்.
அப்ப எங்க இருக்கிறாங்க ராமர் சீத்தையனும் அப்படின்னும் போது அவருடைய இதயத்தை கிழிச்சு காட்டுறார். என்னுடைய இதயத்துல எப்போதுமே ராமர் சீத்தை தான் இருக்கிறாங்க. எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் என்னுடைய குறிக்கோள் இல்லை. அதனாலதான் நான் பிரம்மச்சாரி அவர் இல்லையா. எப்பொழுதும் அவருடைய சேவை தான் எனக்கு சேவை. அப்போ ஒரு முறை அவருக்கு சேவையே இல்லையா, சேவையே இல்லை, உனக்கு எல்லா வேலையும் எல்லாரும் செஞ்சுட்டாங்க, உனக்கு சேவை இல்லை அனுமான் அப்படின்னும் போது அப்ப கேக்குறாராம், பகவானே உங்களுக்கு கொட்டாய் வந்தா நான் இப்படி சொடுக்கு போடுறதுக்காவது என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகையினால அனுமான் அஹ், எல்லா விதத்திலும் எல்லா சோதனைகளிலும் ஜெயிச்சு அவர் பகவானுக்கே அடிமையாக இருந்தார். அதை விட மேற்படி தாஸ்திய பக்தின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஆத்ம நிவேதன ஆத்ம நிவேதனமும் அவர் செஞ்சார். முழு சரணாகதி எடுத்த பக்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அனுமானும். வாராக நம்ம ராமாயணத்துல இன்னைக்கு தசரதன், பரதன், அனுமான், விபீஷ்ணன் ஆகிய 4 பக்தர்களை பத்தி பார்த்தோம். நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. இவரை விட்டுட்டோமே அவங்கள விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய பக்தர்களை பற்றி பார்ப்போம். இதோட நான் முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கூடுதல் கருத்துக்கள், சந்தேகம்? माताजी हरे कृष्णा माताजी प्रणाम माताजी அஹ், மாதாஜி ஆஞ்சநேயர் பத்தி நீங்க வேற ஏதாவது தனியா கிளாஸ் கொடுத்துருக்கீங்களா மாதாஜி? சிந்தா லிங்க் கேட்கலாம். இல்ல இல்ல ப்ரோ. ஓகே மாதாஜி, உங்களோட பிரார்த்தனை வேணுங்க மாதாஜி எனக்கு. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பாக. ஓகே. ம். விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். சரி, கேக்குதோ இல்லையோ தெரியல. கேக்குது கேக்குது. தசராத்துக்கு எப்படி மாதாஜி அது இப்ப நமக்கெல்லாம் ஒரு கர்மா தெரியாம செஞ்சோங்கிறாங்க. அந்த தசராத்துக்கு அவங்க தெரியாம பானவில் விட்டாரல்ல, அது எப்படி எடுத்துக்கிறது மாதாஜி? அவங்களோட கர்மத்திலே இருந்துச்சா இல்ல அது எப்படி? எனக்கு அது கொஞ்சம் புரியல மாதாஜி. பகவானுடைய லீலைகள்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியர்கள் மூலம் தான் புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் தவறுகள் செய்யறதே கிடையாது. தசரதன் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தசரதன் போய் எப்படி ஒரு பக்தனை, அதுவும் ஒரு சிரவணனை போய் கொல்ல முடியுமா? முடியாது. இது பகவானுடைய ஏற்பாடு. அவர் சாபம் பெற்று பகவானை பிரிந்து உயிர் துறக்க வேண்டும்ன்றது இந்த லீலையினுடைய இயக்குனர் யாரு? ராமர் தான். அந்த லீலையினுடைய இயக்குனர் கதாபாத்திரம் இவர். அது எடுத்துக்கொண்டு அவருக்கு எப்படி கர்ம வினை வர முடியும்? தசரதனுக்கு கர்ம வினை எல்லாம் கிடையாது. அவர் நித்தியமான சகா, நித்தியமான தந்தை. ராமருக்கு அயோத்தியால நித்தியமான தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு கர்ம வினை எல்லாம் வராது. அதனால இது கர்ம வினை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் கர்ம வினை எல்லாம் வராது. அது பகவானுடைய லீலையில அப்படி எழுதி இருக்கிறார். அதனால அதை அப்படி செய்யறாரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? பக்தர்கள் தவறு, பகவான் 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 கூட சில நேரங்கள்ல தவறு செய்வார். பக்தர்கள் தவறுவதில்லை. அதனால தானே சொல்றாரு பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனை வச்சு என் பக்தன் வீழ்வதில்லைன்னு நீ சொல்லுப்பான்னு சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் சில நேரத்துல பல நேரத்துல கடவுள் தான் சொன்னதெல்லாம் மாத்திக்குவார். ஆனா பக்தர்கள் மாத்த மாட்டாங்க. நல்ல தசரதன் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அப்படித்தான் அங்க நடக்கணும் அப்படின்றத திட்டமிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுமுதற் கடவுள். அதனால அந்த தவறு செஞ்ச மாதிரியும் அந்த தவறுக்கு அவருக்கு சாபம் கிடைச்சு அந்த சாபத்தினால அவர் பகவானை தான் அடையிறார். ராமருடைய நினைவுல உயிரை விடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ராமா ராமான்னு சொல்லிட்டு உயிரை விடுறாரு. உயிரை விடுறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிர்ஷ்டம். மரணம் என்பது ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஆனால் பக்தர்களுக்கு மரணம் தானே மோட்சம். பக்தர்களுக்கு மரணம் தானே நல்லது. அவர் ராமரை நினைத்து அவர் உடலை விடுறார். அதனால அது அவருக்கு நல்லது தானே. அவர் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தசரதன் அந்த பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. கர்ம வினையும் கிடையாது. கர்ம வினை எல்லாம் பக்தர்களுக்கு கிடையாது. அதுவும் நித்தியமா ராமருடைய தந்தை அவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு கர்ம வினை எல்லாம் கிடையாது. லீலை, அந்த லீலையை டிசைன் பண்ணது யாருன்னா ராமர் தான். அதுல அவர் பங்கு கொள்கிறார், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்.
ஓகே மாதாஜி. சரியா? இப்ப மாதாஜி யாரோ கேக்குறாங்க என்ன, இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் விரதமா, சாயங்காலம் வரைக்கும். இஸ்கான்ல வந்து ஒரு பெரிய குழப்பம் அடிக்கடி நடக்கிறது. இந்த குழப்பம் நாங்க வந்து 30 வருஷமா இருக்கிறோம். 30 வருஷமா மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் விரதம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிடலாம். அவ்வளவுதான். இப்படிதான் இருந்திருக்கிறோம். இப்படிதான் சொல்றாங்க. நடுவுல சில பேர் மாத்துறாங்க. இஸ்கான்ல மாயாப்பூர்ல 12 மணிக்கு விரதத்தை விடுறோம். நான் ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்றேன். சில பேர் சாயங்காலம் வரைக்கும் நாங்க இருக்கிறோம்னா இருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமக்கு 12 மணிக்கு மேல நமக்கு மூத்த அதிகாரிகள் சொல்லிதான் நம்ம கேக்குறோம். மூத்த அதிகாரிகள்னா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நல்ல அவ்வளவுதான். புரியுதா? ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. 12 மணிக்கு மேல எப்படி நம்ம நார்மல் சாப்பாடா இல்ல ஏகாதசி சாப்பாடா மாதாஜி? நார்மல் தான். சரி மாதாஜி. கொஞ்சம் பேர் ஏகாதசி ஃபுட் எடுத்துக்கணும்ன்றாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். எல்லாரும் ஏன் குழப்புறாங்கன்னு தெரியல. இங்க மாயப்பூர் தான் இந்த இஸ்கான் இயக்கத்திற்கே தலைமை ஸ்தலம். இங்க வந்து நாங்கெல்லாம் அன்னம் தான் சாப்பிடுறோம். 12 மணிக்கு சரி. மேல விரதம் விடுறோம். அவ்வளவுதான். அதான் பிரசாதம் எல்லாம் இப்ப சாமி வச்சு கும்பிட்டுறோம் மாதாஜி. ஆமா 12 மணிக்கு மேல சாப்பிட்டுக்கலாம்ல, ஆமா அதான். ஆமா 12 ஆயி போச்சு. ஆமா, சரி மாதாஜி. ஹரே திரிபுஹரா மாலினி மாதாஜி, ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேளுங்க கேளுங்க. அந்த தசரத மகாராஜாவுக்கு சாபம் கொடுக்குறாங்கல்ல சரவணகுமாரோட பேரண்ட்ஸ். அப்ப வந்து அவர் புத்தர் சொல்றாங்க, நீங்களும் என்ன மாதிரியே புத்தர் ஆமா சொல்றாங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் வருது. ஏன்னா அப்ப அவருக்கு புத்தரவே இல்லை. அப்ப அவருக்கு சரி நமக்கு எப்படியும் புத்திரன் பிறப்பாங்கன்ட்டு அந்த ஒரு வருத்தத்திலயும் ஒரு சந்தோஷம். சரி. சரி, ஆஞ்சநேயத்தை வந்து அனுமதி கேட்கும்போது விபீஷணரை ஏத்துக்கலாமான்னு நான் அயோத்தி இல்ல இலங்கை போகும்போது 2 இடத்துலதான் ராமநாமம் ஒழிச்சுது. ஒண்ணு விபீஷணரோட அரண்மனை, அப்புறம் சீதா மாதா இருக்கிற இடம். விபீஷணர் வந்து எப்போதும் ராமநாமத்தை சொல்றாரு, ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி கிருஷ்ணா. நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே கேளுங்க. கிருஷ்ணா. மகேஸ்வரி. மாதாஜி, 12 மகாஜனங்கள்ல ஜனகருங்கிறது இவங்க தானே மாதாஜி? சீதா பிராட்டியோட தாய் தந்தை. அப்பாதான். சரிங்க மாதாஜி. பகவத்கீதையில கூட மகாஜனோ ஏன கதா பந்தா அப்படின்ட்டு மிக உயர்ந்த பக்தர்கள்லாம் அவங்க மற்றவங்க செய்யணும்ன்றதுக்காக அவங்க வந்து பர்ஃபெக்டா நடந்துப்பாங்கன்னு வருது. அது ஜனகரை தான் சொல்லப்படுது. சரிங்க மாதாஜி. மாதாஜி அவங்கள பத்தி படிக்கிறதுக்கு நான் எதை படிக்கணுங்க மாதாஜி? பகவத்கீதையா பாகவத் கீதைங்களா? எந்த அத்தியாயம் எது? எங்க யார பத்தி? 12 மகாஜனங்கள் 12 நான் வகுப்புல மகாஜனங்கள் எங்க வகுப்புலதான் கேட்டிருக்கிறேங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க, அதனால கேட்டேன். எங்க நானும் எங்க படிச்சேன்னு தெரியல. 12 சரிங்க. மகாஜன் வந்து பாகவதம்ல இருக்கா இல்ல வேற ஏதோ புராணத்துல இருக்கு? ஏன்னா சரி. எல்லாம் முக்கியமான அது நம்ம இஸ்கான் சின்ன சின்ன புத்தகங்கள்ல இருக்கும். சரிங்க மாதாஜி. சரிங்க அதுக்குன்னு சின்ன பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். சரிங்க. ம். வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாதாஜி. நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுட்டேங்க மாதாஜி. நன்றி நன்றி. மாதாஜி இதுல வந்து ஸ்ரீ ராமரோட பாதம் பட்டு ஒரு பெண் வந்து அந்த கல்லா இருந்து அதெல்லாம் நான் அந்த ஆங்கில வகுப்புல சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் சரிங்க. பாருங்க. அகல்யா பத்தி நல்லாவே பேசியிருக்கேன். சரி சரிங்க மாதாஜி. அகல்யா சரிங்க மாதாஜி. அகல்யா உங்களுக்கு வேணும்னா நான் திரும்பி திரும்பி எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லணும். சில பக்தர்கள்லாம் என்னுடைய ஹிந்தி கிளாஸ்ல இருக்கிறாங்க, தமிழ் கிளாஸ்ல இருக்கிறாங்க, இங்கிலீஷ் கிளாஸ்ல எல்லா கிளாஸ்லயும் இருக்கிறாங்க. அதனால திரும்ப அதே சொல்ல வேண்டான்றதுக்காக நான் இங்க கொண்டாடல. அகல்யா பத்தி ரொம்ப அருமையா பேசியிருக்கேன். நீங்க பாருங்க, சரிங்க இந்த சேனல்ல போனீங்கன்னா கிடைக்கும். சரிங்க விமன் மாதாஜி. விமன் சரிங்க. கேரக்டர்ஸ் இன் ராமாயண் சொல்லிட்டு நேத்து தான் அந்த லெக்சர் கொடுத்தேன். நீங்க கேளுங்களேன். சரிங்க மாதாஜி. இங்கிலீஷ் சரிங்க. தெரியும்னா நீங்க அதை கேட்டுங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன் அகல்யா பத்தி. அகல்யா ஒரு சரிங்க. பெரிய பக்தை. ஓ சரிங்க அது மாதாஜி. சொல்லியிருக்கேன் பாருங்க. கேக்குறேங்க மாதாஜி. பையன் இருக்கிறானுங்க, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. மாதாஜி. ராமா ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாமம். பிரணாம்ஸ் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் முடியுதேன்னு வருத்தமா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் மாதாஜி. அவ்வளவு அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. இப்ப வந்து இந்த நம்ம தாய் தகப்பன் வரும்போது இப்ப யசோத மாதா நந்த மகாராஜா அவங்களே வந்து மகாபிரபு அவங்களோட லீலையில வரும்போது ஜெகநாத மிஸ்ரா சச்சு மாதாஜி வர்ற மாதிரி இப்ப தசரதன் கௌசல்யா தான் அவங்களா இல்ல வந்து இந்த பாவத்துல இருக்க வேற ஒருத்தவங்க தான் அங்க வர்றாங்களா? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. எனக்கு இது தெரியல மாதாஜி. தசரதனும் கௌசல்யாவும் யசோதை நந்த மகாராஜரா அப்படின்னு எனக்கு நான் எங்கேயும் பார்க்கல. அதை நான் படிச்சேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்.
சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. யசோதையும் நந்த மகாராஜரும் தான் ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதான்ற மாதிரியும் சொல்ற மாதிரி இருக்கு. தெரியல எனக்கு, அதுவும் எனக்கு கேரண்டியா அது தெரியல. ஷூரா சொல்றாங்க மாதாஜி, அது வேற ஷூரா பக்தர்களான்னு சொல்றாங்க. தெரியல. இவங்க தான் தெரியல எனக்கு. தசரதன். ஓகே ஓகே, அப்புறமா பார்த்து சொல்லுங்க மாதாஜி. ரொம்ப எனக்கும் நன்றி தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் மாதாஜி கேட்டேன். மாதாஜி ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க ஜெகநாத் மிஸ்ரா தான் தசரதன் ஓஸ்லேன்னு சொன்னாங்க மாதாஜி. இருக்கலாம், தெரியல. அது எனக்கு கண்டிப்பா தெரியாது, உறுதியா தெரியல. நான் கேட்டுட்டு சொல்றேன். இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, இன்னொரு விண்ணப்பம் மாதாஜி. மாதாஜி நீங்க இடையில சத்ருதேவ பிரபன்னாயின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க மாதாஜி. தேவ அது பிரபன்னாய அது அது ட்ரை full-ஆ பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரிங்க சரிங்க மாதாஜி, நன்றி மாதாஜி. நன்றி. சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி ராமபிரான் வச்சிருக்க திலக் பத்தி சொல்லுங்க மாதாஜி. ராமர் பிரான் வச்சிருக்க திலக்கா? திலக் தானே மாதாஜி வச்சிருக்காரு நிறைய. ஆமா, திலகம் வச்சிருப்பாரு. கிருஷ்ணா வச்சிருக்கிறது பத்தி நமக்கு தெரியும், ராமபிரான் வச்சிருக்கிறது பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரியாதே. ஓகே. கிருஷ்ணர் கஸ்தூரி திலகம் வச்சிருக்காரு. ஆமா. நம்மள மாதிரி இந்த நாமம் போட்டிருக்கிறாரா அப்படின்னு கேக்குறீங்களா? அத பத்தி கேக்குறீங்களா? இல்ல அவருடைய வர்ணனையில வரலாம். அத பத்தின Okay. டீடைல்ஸ் எனக்கு விவரமா எனக்கு தெரியாது மாதாஜி. சரி மாதாஜி. ஓகே. பிரணாம்ஸ் மாதாஜி. ரைட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நல்லா ஆ. நான் படிச்சேன், ஆனா எடுத்து சொல்லும் போது இன்னும் எனக்கு மனசுல உள்வாங்க முடியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டைம் போனது தெரியலைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமொழி ரொம்ப மாதாஜி. நல்லா சொன்னீங்க மாதாஜி. மாதாஜி, மரணிக்கும் தருவாயில பகவானை நினைக்கணும் அப்படின்னு பகவத்கீதை 8வது சாப்டர்ல நம்ம படிக்கிறோம். அதை இங்க தசரதர் வந்து நல்லா நினைச்சிருக்கிறாரு, பார்த்திருப்பாரு கூட அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டீங்க மாதாஜி. ஏதாவது வருத்தத்திலே துக்கத்துல இருந்தா கூட இறக்கும் போது பகவானை நினைக்க முடியும் அப்படிங்கறது தசரதரோட லீலையில சொல்லிட்டீங்க மாதாஜி. இது கரெக்டா சொன்னீங்க மாதாஜி. புரிஞ்சிருச்சு மைண்ட்ல. நம்ம துக்கத்துல இருந்தாலும் பகவானை நினைச்சிருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு இருந்துச்சு மாதாஜி. இன்னொன்னு சொன்னீங்க மாதாஜி, கர்ணன் வந்து சரணாகதி பண்ணல பகவான்கிட்ட, விபீஷ்ணர் சரணாகதி பண்ணிட்டாரு. கும்பகர்ணனும் பக்தன் தானே மாதாஜி, அவரையும் சரணாகதி பண்ணல, ஏன்னா அவங்க அண்ணன் பேச்ச கேட்டு மாறிடுறாருல மாதாஜி. இல்ல, பக்தன் சொல்ல முடியாது. கும்பகர்ணன் பக்தன் கிடையாது. கும்பகர்ணன் ஒரு அசுரன் தான் வந்து. ஆனா தர்மம் அதர்மம் தெரியும். ராவணன் செய்யறது தப்புன்னு தெரியும். அதனால அது தப்பு செய்யாதன்னு சொல்றான். ஆனா அதை மீறி அந்த பக்கம் போல. ஆனா விபீஷ்ணன் அந்த முடிவு எடுத்தார். நீ செய்யறது அதர்மம், அதனால அதர்மத்துக்கு நான் துணை நிக்க மாட்டேன், வந்திருக்கிறது கடவுள், அதனால நான் கடவுளை சரணாகதி அடிப்பேன் அப்படின்னு எடுத்துடுறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி. பகவான் 14 வருஷம் வனவாசத்துல 13 வருஷம் சித்திரக்கூட்டுல இருந்தாரா? 11 வருஷம் சித்திரக்கூட்டுல இருந்ததா சொல்றாங்க. பரதர் வந்து சித்திரக்கூட்டு போனதுக்கு அப்புறம் சித்திரக்கூட்டுல இருக்க வேணாம், இங்க எல்லாரும் இனிமே அயோத்திவாசிகள்லாம் நம்மளை பார்க்க அடிக்கடி வருவாங்கன்னு அங்க இருந்து ஷிஃப்ட் ஆன மாதிரி சொல்றாங்க. அது எப்படி மாதாஜி? ஷிஃப்ட் ஆயிட்டாரா மாதாஜி? பல இடங்கள் அவங்க இடம் பெயர்ந்து கொண்டேதான் இருந்தாங்க. ஒரு இடமா இருந்த மாதிரி இல்ல. அப்புறமா பஞ்சவட்டின்னு ஒரு இடத்துல இருந்து தானே சீத்தையை அபகரிச்சின்னு போறாங்க. பஞ்சவட்டி, அதனால ஒரு இடமா இல்ல. அப்புறம் பஞ்சவட்டில இருந்து சீதையை தூக்கின்னு போனதுக்கு அப்புறம் அவங்க தேடுற முயற்சியில எடுக்கிறாங்க. எந்தெந்த ஆசிரமத்துல எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அனுசியா மாதா எங்க இருந்தாங்க மாதாஜி? பஞ்சவடியிலயா சித்திரக்கூடலையா மாதாஜி? அந்த அம்மாவை ராவணன் அபகரிச்சின்னு போகும்போது பஞ்சவட்டி. அனுசுயா மாதா திருமுனிவர். அனுசுயா எங்க இருந்தாங்க? அனுசுயானுடைய ஆசிரமம் எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அனுசுயா எந்த ஆசிரமத்துல? சித்திரக்கூட்டு இருக்காது. நான் நினைக்கிறேன், அது தெரியல. நான் அது பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. நீங்க சொன்ன கிளாஸ் அப்படியே எங்க கண்ணு முன்னால எல்லாமே நடந்தது மாதாஜி. அப்படி இருந்தது மாதாஜி. தத்ரூபமா இருந்ததுங்களா கிளாஸ். ஒண்ணுமே நினைப்பே இல்லாத அந்த பரதனை வந்து வர சொல்லிட்டு அவங்க அம்மா
அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல மாதாஜி, அவங்க மனசு எப்படி துடிச்சுது. நான் அழுதுட்டேன் மாதாஜி. நன்றி மாதா. அவ்வளோ பரதனுக்கு அந்த ஒரு எண்ணமே இல்ல. இருந்தாலும் அவங்க அம்மா நம்ம பரதன் நல்லா இருக்கணும், நம்ம பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், நம்ம பரதனு தான் இந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு எவ்வளோ மனசு கஷ்டமாயிடுச்சு, எவ்வளோ வேதனை மாதாஜி. அந்த பரதனால எப்படி மாதாஜி தாங்க முடியும்? இப்படி அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க, எப்படி பகவான் சகோதரனா இருக்கணும்னா இப்படித்தான் சகோதரனா இருக்கணும் அப்படின்னு காட்டுறாரு. எவ்வளவு ஒரு தர்ம சங்கடம் மாதாஜி, அதே தர்ம சங்கடம் மாதாஜி. இப்படி நம்ம அம்மாக்கு இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் பாத்தீங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, இவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி? எவ்வளவு தர்ம சங்கடம் மாதாஜி, இல்லங்க மாதாஜி? அதாவது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான கேரக்டர் பரதன் தான். அப்பா ஐயோ, நீங்க சொன்னா மாதாஜி, நீங்க சொல்லி நிலைமை தான் ரொம்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். பரதனுடைய இக்கட்டான ஒரு நிலை, தர்ம சங்கடம் மாதாஜி. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கண்ணுல தண்ணி தானா அப்படி போகுது மாதாஜி. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம். எவ்வளவு ஒரு அம்மா இப்படி அண்ணா ஒரு கடவுளா இருந்து, ஒரு கடவுள் கூட நினைக்கல, அண்ணா தம்பி பாசம். நன்றி மாதாஜி. மாதாஜி எல்லாரையும் உருக வச்சுட்டீங்க மாதாஜி. அப்படியே மனசே இதா இருக்கு, அப்படியே உள்ள போயிட்டு வந்துட்டோம் மாதாஜி, அப்படியே அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டோம். ராமநவமி அன்று கண்டிப்பாக ராமாயணத்துல நாம பங்கு கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் ராமாயணத்தில் நிஜமாக பங்கு கொள்ள எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம். ராமரை திருப்தி பண்ணணும். நாம தினமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம. மாதாஜி 12 மணிக்கு மேல தானிய பிரசாதம் எடுத்துக்கலாமா மாதாஜி? எடுத்துக்கலாம். ஓகே. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ. நன்றி.